நமஹா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் சனி வக்ரம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை பேசும்போது இதை சொல்கிறீங்க, அதே மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் கேட்கும்பொழுதும் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது சனி இப்போ இருக்கிறது அவர் நமக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் இயரில் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது 2025 ஜனவரியில் நடந்த சனி பயிற்சி, மீனராசிக்கு வந்த சனி பயிற்சி அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் இயரில் இருக்கார். வருஷம் நமக்கு மார்ச் மாதம் முடிஞ்ச உடனே அக்கௌண்ட் ஃபைனலைஸ் பண்ணுவோம். அந்த போன வருஷத்துக்கான அக்கௌண்ட்ஸை பார்ப்போம். இவருக்கு சனி பகவானுக்கு கடந்த 30 வருஷத்தில் தன்னுடைய கடமையை யாரெல்லாம் ஒழுங்காக செஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். அதனால தான் இந்த மீனராசிக்கு சனி வரும்பொழுதெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் உலக அளவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி வக்ரமாகிறார். ஒரு ரெட்ரோகிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சாட்டர்ன் ரெட்ரோகிரேட்னு. எந்த ஒரு கிரகம் நேர்கதியில் போகும்பொழுது நற்பலன்களை கொடுத்தால் அது வக்ரகதியில் ரெட்ரோகிரேட் மோஷனில் பின்னோக்கி நகரும் பொழுது கெடுபலன்களை ஏற்படுத்தும். இப்போ சில ராசிக்கு இந்த சனி பயிற்சியில் ரொம்ப லாபமான பலன்களை கொடுத்துருப்பார். கடந்த ஒரு வருஷத்தில் நிறைய நல்ல கொடுத்துருப்பார். இப்போ அவர் கெடுதல் கொடுப்பார். கெடுதல் கடந்த 1.5 வருஷமாக கெடுதல் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்பொழுது நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு கேட்டால் ரிலேட்டிவ் மோஷனில், அதாவது நம்ம ஃபிசிக்ஸ் படித்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, இன்னொரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக கடக்கும் பொழுது இந்த முதல் ட்ரெயின் பின்னோக்கி போகிற மாதிரி தோணும். இது ஒரு 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 விதமான பிம்பம். இது உண்மை கிடையாது. அந்த பிம்பத்தை அஸ்ட்ராலஜியில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது ரெட்ரோகிரேட்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா சனியிலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கணும். சனி மீனராசியில் இருக்காருன்னா கடகராசிக்குள்ள சூரியன் வரும்பொழுது கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது, சூரியன் ட்ராவல் பண்ணும்போது சனியிலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அந்த மோஷனுக்கு பேர், அந்த பேக்வேர்ட் மோஷன்னு சொல்லுவாங்க. அதற்கு பெயர் ரெட்ரோகிரேட். அந்த ரெட்ரோகிரேட் தான் தமிழில் வக்ரம்னு. இந்த வக்ர கதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல நல்ல பலன்களையும் சங்கடமான பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் தான் இருப்பார். இந்த சனி வக்ரம் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இது ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த சனி வக்ரம் கொஞ்சம் சுமாரான காலமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி நீச்சமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் சுமாராக தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி உச்சமாக இருந்தால் இந்த வக்ர காலம் சுமாராக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 75% சுமாராக இருக்கும், 25% அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த அமைப்புங்கிறது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும். அதாவது அவர் ட்ராவல் பண்ணுற நட்சத்திரத்தை பொறுத்து. இப்போ உங்கள் ஜாதகத்தில் அவர் கடகராசியில் இருக்கார். கடகராசியில் பூசம் நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கார் உங்கள் ஜாதகத்தில். ஆனால் இப்போ அவர் ரேவதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் பின்னோக்கி நகரும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது கெடுபலனையும், உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ இது ராசியை மட்டும் பார்க்கக்கூடாது, நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும். அதனால் இந்த ராசி பலன், அதாவது சனி வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் இந்த சனி வக்ர பயிற்சியில் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லதையும் நல்ல அனுபவங்களை பெறுபவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பொதுவாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை கிரமமே செய்து வாருங்கள். சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும்.
இந்த சனி வக்கர பயிற்சியில் அந்த சனி வக்கர பயிற்சி நடக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது எப்போ நடக்க போகிறதுன்னு தெரியணும்ல. இந்த சனி வக்கர பயிற்சி ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜூலை 26, 2026, 26/7/2026 அன்று சனி வக்ரகதி அடைகிறார். அது எத்தனை நாளைக்கு இருக்காருன்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம சொன்னது போல் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், விருச்சிக ராசியில் ட்ராவல் பண்ணுற வரைக்கும், சூரியன் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் சனி வக்கரம்னு சொன்னேன். அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை சனி வக்கரமாக இருப்பார். சார் இங்கிலீஷ் டேட்டுக்கு சொல்லுங்கள் சார், ஏன்னா நம்ம தமிழுக்கு பழகலை. ஜூலை 26, 2026 முதல் டிசம்பர் 10, 2026 வரை சனி வக்கரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் நடுவில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அக்டோபர் 31 குரு அதிசார பயிற்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு. இதனால் மேலும் நற்பலன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி டிராவல் பண்ணக்கூடிய ராசிகள் ஏற்கனவே சொன்னது போல் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 1ஆம் பாதம், உத்திரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 3ஆம் பாதம் வரை அவர் டிராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் முன்னோக்கி நகர்றாரு. இதுதான் இந்த சனி வக்ர பயிற்சியில் அவர் பயணிக்கக்கூடிய பாதை. இனி உங்கள் ராசிக்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை ஆராய்வோம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கடந்த 1.25 வருஷமாக 1.5 வருஷமாக ஸ்டார்ட் ஆகிட்டு ஏகப்பட்ட அவஸ்தையில் இருக்கீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு நிறைய பேர் அவஸ்தைப்படுறீங்க. வருமானம் இல்லாமல் தவிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி இதை விட கஷ்டத்தை கொடுக்குமா அப்படிங்கிற பயத்தில் தான் இருக்காங்களே தவிர யாரும் சந்தோஷத்தில் இல்லை. ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது இந்த ஒரு 2 மாதம், கிட்டத்தட்ட 2 மாதம் இல்லை 4 மாதமே சொல்லலாம். ஜூலை முதல் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். ரிலீஃப்னால் எப்படி சார் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நடுவில் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மறுபடியும் வேலைக்கு போவீங்க. உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கான தீர்வையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த சனி வக்கர பயிற்சி மேஷராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நிறைய செலவு இருக்குங்க. நிறைய செலவு. என்ன மாதிரி செலவுன்னா, அலைச்சல் இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ ரீதியான செலவுகள் இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதாவது உடம்பு வியாதியிலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்றது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த மேஷராசியில் பிறந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் ஏகப்பட்ட செலவு. வருமானத்தை காட்டிலும் வருமானம் 10,000 ரூபா இருந்ததுன்னா செலவு 1 லட்ச ரூபா இருக்குது சார். வருமானம் 1 லட்ச ரூபா இருந்தால் செலவு 10 லட்ச ரூபா இருக்குது சார்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் என்கிட்ட இருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய குடும்ப செலவுகளை காட்டிலும் குடும்பத்தில் வம்ச விருத்தி இல்லாமையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குடும்பமே ஒரு விதமான ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அந்த குடும்ப ஸ்டாக்னேஷன் மாறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இவங்களுடைய பேச்சுக்கு எதிர்மறை பேச்சுக்கள் ஏற்படும். இந்த மேஷராசி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிகளை பார்த்திங்கன்னா, இவங்க சொல்கிறது எல்லாமே வில்லங்கமாக தான் இருக்கும். வில்லங்கமாகவும் இருக்கும், விபரீதமாகவும் இருக்கும். இவங்க பேசுகிறது அப்பேற்பட்ட ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும். இவங்க பேசுறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்காங்க, பஞ்சாயத்துலாம் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேச்சில் நிதானத்தை கொண்டு வரலாம். இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு அவமரியாதை கொடுத்துட்டு இருந்த உங்கள் கணவரோ மனைவியோ இல்லை உங்களுடைய உறவுகளோ இப்போ உங்கள் பேச்சை கேட்டு ஓகே இவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் நடுவில் நல்ல விஷயம் என்னென்னா, 4ஆம் இடத்துல குரு உச்சமாக இருந்து இந்த வக்கர சனியை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் அமையக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்கான அமைப்பு வருது. அதனால் நீங்கள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் குடும்ப தலைவிகள் நிதானமான போக்கை கடைபிடிப்பீர்கள். படபடன்னு பேசக்கூடிய ஆள் நீங்கள். ஆனால் இப்போ உட்காந்து கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுவீங்க. எதிரில் இருக்கிறவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு உங்கள் காது திறக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், மேஷராசி குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், காலேஜ் படிக்கிற குழந்தைங்க, இல்லை ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, படிப்பில் கெட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இப்போது இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தப்பான வார்த்தைகளை பேசுறது,
தப்பான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தேவையில்லாத நட்புகளை வளர்த்துக்கிறது, இது பத்தாதுன்னு ஹெல்த் இஷ்யூஸு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உடம்பு ரொம்ப அவஸ்தை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பகுதி, பின்முதுகு இடுப்பு பகுதி, அதே மாதிரி கை கால் பகுதிகளில் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான அல்லது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. இப்போது அதில் கொஞ்சம் ரிலீஃப். அதாவது அவர் சனி பகவான் உங்களை அடிச்சுட்டு இருக்காரு, அவர் அடிக்கிறதுக்கு கேப் விடுவார். அதனால் இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் தொல்லைகளிலிருந்து இந்த குடும்ப தலைவர்கள் விலகிறதுனால இந்த ராசி நண்பர்கள், அதாவது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வாய்ப்பு வரும். அது எப்படி வரும்? அன்எம்ப்ளாய்டுக்கு வேலை கிடைச்சா தான் கிடைக்கும். அது இப்போ கிடைக்க போகிறது. உங்களுடைய பேச்சில் இத்தனை நாளாக ஒரு துவனி இருந்திருக்கும். அதாவது துவனின்னா ஒரு விதமான எகத்தாளம் இருந்திருக்கும். இல்லாட்டி ஒரு திமிருத்தனம் இருக்கும். எடுத்தறிஞ்சு பேசுறது, உங்கள் வாயிலேயே வந்து சவுக்கு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அந்த சவுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நிதானமாக பேசி உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் ஒரு விதமான ஐசோலேஷன் மோடில் இருந்தீங்க. யாரையும் பார்க்க மாட்டேன், யாருக்கூடையும் பழக மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் சண்டை, இப்படி போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வெளியில் வருவீங்க. யூ வில் கம் அவுட் ஆஃப் யுவர் ஷெல். உறவுகளை பார்த்து பழகி மறுபடியும் போகிறதுக்கு டைம் இருக்குது. அது வந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே உங்கள்கிட்ட சில மாற்றங்கள் வரும். அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இப்போது ஜூலை 26லேருந்து உங்கள் ஷெல்லை விட்டு வெளியில் வர மாதிரி எப்படி வந்து ஆமை வந்து தன் கை கால்களை தலையும் வெளியில் கொண்டு வருமோ அது மாதிரி நீங்கள் வெளியில் வரத்துக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸுக்கு, அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு ஏற்படும். நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன் சார், ஆனால் எல்லாரோட வேலையும் சேர்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்சம் வந்து வீட்டிலையும் பிரச்சனை குறையும், ஆஃபீஸ்லேயும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளிலிருந்து விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால், வியாபாரியாக இருந்தால், உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக உங்களுடைய பேச்சில் வந்து தேவையில்லாத பிரச்சனை இருக்குது. இது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மேஷராசிக்கு பேச்சில் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையிலிருந்து விமோச்சனம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர காலகட்டம் சூப்பராக இருக்க போகிறது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இத்தனை நாளாக உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. இப்போ உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. இல்லைப்பா, மேஷராசிக்காரன் சொல்லிட்டாம்பா. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, கண்ணாடி போட்டவும் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். இதெல்லாம் அந்த காலம், இப்போ இல்லை. அந்த காலம் நான் சொல்கிறது வந்து ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கிராம மக்கள் இப்படி நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்கிறது அவங்களுக்கு இப்போ புரிஞ்சுடுது. அதனால் இப்போது மேஷராசிக்காரனா இத்தனை நாளாக தப்பாக பேசிகிட்டு இருந்தான், இப்போ கரெக்டாக பேசுவான். குடும்பத்தில் உறவுகள் விஷயத்துலையும் சரி, வெளியில் நட்புகள் விஷயத்திலும் சரி, அனாவசியமாக அவங்க பேரில் தப்பான புரிதலை ஏற்படுத்தி கொள்வார்கள். நீங்கள் பேசுறது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனையே. அந்த மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறத குறைச்சிக்கிட்டு பதவிசாக கொஞ்சம் அங்கே எங்கே டச்சப் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களை போகிற நல்லவன் இல்லைன்னு உலகம் சொல்லும். ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, வேலை செய்கிறவங்களும் சரி, அடுத்தவங்கக்கிட்ட பேசும்பொழுது நிதானமாக பேசுவீங்க. இதனால் உங்கள்கிட்ட பிஸ்னஸ் வரத்துக்கான, வியாபாரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்த நபர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்திக்கலாம். அதனால் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது, இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த மேஷராசியில் பிறந்த சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தொழிலதிபர்கள், அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தையால் கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ வார்த்தையால் ஒரு அளவுக்கு நல்ல பேர் வாங்கிறதுக்கு, இல்லைப்பா அவர் சொன்னது இப்படி சொன்னார், நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு தங்க பேர்லேயே உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய வெல்விஷர்ஸ் தங்க பேர்லேயே மாற்றிப்பாங்க. இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த சனி வக்கர பயிற்சி ஜூலை 26 முதல் டிசம்பர் 10, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு என்னால் முடிஞ்சு, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் கிவ் 90% ஆஃப் குட் ஹேப்பனிங்ஸ். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு 90% நற்பலன்கள் தரக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த நற்பலன்களை மேலும் அதிகப்படுத்தலாமா, இல்லை எனக்கு என்னுடைய ஜாதக பிரகாரம் குறையுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக குறையும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்னா இருக்குது. உச்சிஷ்ட கணபதி, அதுக்கு ஃபோட்டோ கூட நம்ம வச்சுருக்கோம். அந்த உச்சிஷ்ட கணபதி
அது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு இடத்துல நான் போய் பார்த்துருக்கேன். மயிலாப்பூரில் இருக்குது. மயிலாப்பூரில் இருக்குது. இல்லாட்டி வெங்கம்பாக்கம்னு ஒரு இடம். அந்த வெங்கம்பாக்கத்தில் இந்த உச்சிஷ்ட கணபதி சந்நிதி இருக்குது. அந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு சனி வக்கரத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் ஏற்பட்டு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் வரக்கூடிய அவப்பெயரிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதை சொல்லி உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற என்னுடைய பிரார்த்தனையோட ரிஷபராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது விசேஷம். ஆனால் இப்போ வக்கரகதி அடையிறதுனால ஒரு சின்ன தடுமாற்றம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இரட்டிப்பு முயற்சி போட வேண்டும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, செலவை ஜாஸ்தி கொடுப்பார். ஏன் செலவை கொடுப்பாரு? அவர் பின்னோக்கி நகர்றதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தில் செலவை கொடுப்பாரு. லாபம் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். லாபம் குறையுதே, அதனால் எங்களுக்கு வருமானம் குறையுமான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு லாபம், அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். சில இடத்துல சனியை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ்க்கு நீங்கள் தயாராக இருந்தால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான். ஆனால் யாருக்கும் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு மனசு ஒப்பாது, மனசு கேட்காது. சிம்பிளாக சொல்லணுன்னா, 7.5 சனி நடக்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்னென்னா, எந்த இடத்துலையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும். இதை சொன்னால் யாராவது கேட்பாங்களா? பணம் இல்லாமல் இதை வேலை பண்ணணும்னு சொன்னால் ஒரு பய கேட்க மாட்டான். நானே கேட்க மாட்டேன். நானே பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் எனக்கு அந்த புத்தி வந்திருக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா, எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வேறு ஒருவருக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது 100% நடக்காது. ஏன் அப்படின்னா, குரு அதிசாரமாக போகிற வரைக்கும் அக்டோபர் மாதம் 31 வரைக்கும் குருவின் பார்வையில் சனி இருக்கிறதுனால சனி பாதிப்பை பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அக்டோபர் 31 டிசம்பர் 10 வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. மற்றபடி இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில், வியாபாரத்தில் ஒரு சிறு தடுமாற்றத்தையும் மந்தத்தையும் ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மீண்டும் ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பு ரீதியாக கடந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்ததோ அதே திருப்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதாவது இது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குமே தவிர இது புதுசாக வியாதி வராது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ரிசல்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஃபாலோ அப் செக்கப் மட்டும்தான் இருக்குமே தவிர உடனே வியாதி வந்துடுமான்னு கேட்டால் இல்லை, வியாதி வராது. ஆனால் அதுக்கான ஃபாலோ அப் செக்கப்புக்கான செலவு தான். இந்த செலவு பண்ணுறதுனால விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு இந்த சனிக்கு பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், பெருசாக தடுமாற்றத்தை கொடுக்க மாட்டார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ரிஷப ராசியில் பிறந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மூலமாக ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் எக்ஸாம் எழுதினேன் சார், ஃபெயில் ஆகிட்டேன் சார், இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா டிசம்பர் மாதம் உங்களை பற்றி பெருமையாக பேசணும் எல்லாரும். அப்போ டிசம்பர் மாதம் பெருமையாக பேசணுன்னா, இந்த 1ஆம் தேதி அன்றைக்கி சம்பளம் வரணும்னா இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வேலை பண்ணியிருக்கணும். இந்த மாதம் முழுவதும் நான் லீவ் போட்டேன், ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் நான் லீவ் போட்டேன், ஆனால் 1ஆம் தேதி சம்பளம் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் 1ஆம் தேதி சம்பளம் வரணும்னா நீங்கள் அந்த முந்தின மாதம் முழுவதும் வேலை பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுக்கு புகழ் வரணும்னா இப்போ நீங்கள் வேலை பண்ணணும். இப்போ நீங்கள் உங்கள் கடுமையான உழைப்பை தரணும். அந்த கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதே சமயம் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற டைலமாவில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது ஒரு சிறு தடுமாற்றத்தின் மூலமாக நிரந்தர முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நான் இதான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ணுவேன். வீட்டில் சொல்லுவாங்க, இல்லைங்க வேண்டாம், இல்லைப்பா வேணாம், நீ வேலைக்கு போய்டு அப்படின்னு. இல்லை, நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. ஆனால் கவனம் தேவை. ஏன் கவனம் தேவை? 11ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறதுனால
சில விஷயங்கள் வந்து லாபத்தை குறைப்பதற்கோ லாபத்தை இழப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த வசிஷ்டர் வாயில பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினார் விஸ்வாமித்திரர். ஹே மக்களே, என் மகளை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கை தூக்கினதுக்கு அப்புறம் தான் விஸ்வாமித்திரருக்கு அந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்சது. ஏன்னா எந்த இடத்துலையும் தனக்காக வாழக்கூடியவன் சன்னியாசியாக இருக்க மாட்டான். அந்த மாதிரி இப்போ ரிஷபராசிக்கு அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கை தூக்கணும், ஆண்டவா என்னை காப்பாற்றுன்னு. இல்லை உங்கள் பெரியவங்ககிட்ட என்னால் முடியல சரணாகதி அடையணும். அந்த சரணாகதி அடையிறதுக்கு நீங்கள் கௌரவம் விட்டு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும். எந்த இடத்துல வளையணுமோ நாணல் மாதிரி வளைய வேண்டும். நான் இது மாதிரி அரச மரம் மாதிரி நின்னேன் அப்படின்னு சொன்னால் புயலில் கீழே தள்ளிட்டு போயிடும். இப்போ புயல் வருது, அந்த புயலில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கு, வளைஞ்சு கொடுக்கறதுனா பெரியவங்க கிட்ட இறங்கி போகிறதுக்கு தயங்கக்கூடாது. இதுதான் இந்த வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கான அட்வைஸ். அதே சமயம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வியாபாரிகள், சுய தொழில் அதிபர்கள், அதே மாதிரி தங்க நகை வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ நிறைய சான்ஸ் வரும், நிறைய பணம் வருது, நிறைய முதலீடு பண்ணுறீங்க, புதுசாக கான்டாக்ட்ஸ் வரும், அவங்க கொடுப்பாங்க நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அகலக்கால் வைக்காதீங்க. உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுவதை குறைத்து கொள்ளுங்கள். அதாவது இதே ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அதர் பீப்புள்ஸ் மணியாக இருந்தால் தப்பு கிடையாது. ஓன் பர்சனல் மணி போட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் அகலக்கால் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போது டிசம்பர் மாதம் வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜயோகம். அது வரைக்கும் பொறுமை காப்பது அவசியம். இது பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ், சுயதொழில் அதிபர்களுக்கு உண்டான சிக்கலான நேரம். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சனி வக்ரம் அப்படிங்கிறது வந்து தொழிலில் ஒரு சிறு தடுமாற்றத்தை கொடுக்கும். தொழிலில் ஒரு லாபத்தை குறைப்பதற்கும் உங்களுடைய கௌரவத்தை குறைப்பதற்குமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன சொல்லுக்கு உங்களால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, கொடுத்த வாக்குறுதிக்கு நிற்க முடியாது. அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுங்க. என்ன வார்த்தை கொடுத்தோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா மறதிக்கான நேரம் இது. ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா 10 பேர் உங்களை குத்தி காட்டி பேசுவாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ஆன்மீக பேச்சாளர்கள், மீனவர்கள், HR கன்சல்டன்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. உங்களுடைய உழைப்பு விரயமாகக்கூடிய நேரம். கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறீங்க, 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை பண்ணுறீங்க, மீதி 6 மணி நேரத்தில் தான் தூங்குறீங்க, சாப்பிட்றீங்க, குளிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அந்த 18 மணி நேர உழைப்பு வீணடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சில சமயம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. நான் எக்ஸ்ட்ராவாக வேலை பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதே சம்பளம் கொடு, இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும். ஆனால் அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா லாபஸ்தானத்திலே சனி வக்கரமாகிறதுனால ஆக்சுவலாக சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஆனாலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தானே. நம்ம எச்சரிக்கையாக இருக்க, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு. அதனால் இப்பொழுது உங்களுக்கான நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80% நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆக்சுவலாக குரு சூப்பராக செயல்பட்டு இருக்கார், ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறதுனால 80%. அவர் நல்லா இருந்துட்ட நேர்கதியில் இருந்தார்னா 95%. உங்களுக்கான பரிகாரம், இந்த சனி வக்கர பயிற்சியில் ரிஷபராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டேன்னா தருண கணபதி. எங்கெல்லாம் தருண கணபதின்ட்டு இருக்காரோ அந்த கணபதியை வழிபட்டு வாருங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா சென்னையில் பல்லாவரத்துக்கு பக்கத்தில் குன்றத்தூர்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது, குன்றத்தூர் முருகன் கோயில். அதுக்கு பக்கத்திலே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகருக்கு பேர் தருண கணபதின்னு பேர். அந்த குன்றத்தூரில் இருக்கும் தருண கணபதியை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றிகள் உங்கள் வீடு தேடி வரும். மிதுன ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். 10ஆம் இடத்தில் சனி உட்காந்துருக்கார். 10ல் சனி பதவி நாசம்னு சொன்னாங்களே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி வக்கர கதியில் இருக்கார். 10ஆம் இடத்துலேயே சனி வக்கரமாக இருக்கார். இதில் கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு, உங்களுடைய ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில். இதனால் உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கும். செலவுகள், மருத்துவ ரீதியான செலவுகள் இருக்கலாம், அல்லது
மருத்துவ ரீதியான செலவுகள் இருக்கலாம். அதுவும் உங்களுடைய மருத்துவ ரீதியான செலவுகள் மட்டும் இல்லை, தாயாரின் மருத்துவ ரீதியான செலவுகள் அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த சனி பகவான் வந்து தன்னுடைய நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது, இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் தாண்டிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார், நீங்கள் வேலைக்கு போகலாம். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், என் ஹஸ்பண்டுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். திடீர்னு உங்கள் வீட்டில் வம்சவிருத்தி ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வேலை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி யோகாதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி. அதனால் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். பட் இருந்தாலுமே உங்களுக்கு புதிய நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. யாருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் இல்லை, சுய தொழில் செய்பவர்களுக்கு. இத்தனை நாளாக நான் ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தேன் சார், இப்போ திடீர்னு என்னமோ தோன்றது நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இட் இஸ் த ரைட் டைம். இப்போ வருவார் ஒருத்தர், ஒரு நண்பர் வந்து, நான் உனக்கு ஃபண்ட் பண்ணுறேன், நான் உனக்கு லோன் வாங்கி தரேன், நீ வந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, உங்கள் பிஸ்னஸ் ஆசையை நான் தூண்டி விடுறேன் அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி இருக்கிறதுனால அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவர் சனி வந்து இருக்கிறது 10ஆம் இடத்துல இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இஸ் இட் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்டெல்லாம் நிறைய செலவாயிட்டுருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய நீங்கள் ஸ்கூல் நடத்தினீங்கன்னா ஸ்கூலை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நடந்திருக்கும். வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு விதத்தில் நல்லது நடந்திருக்கும், ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சங்கடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வச்சு ஆரம்பிக்கக்கூடாது. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் வரும், தூண்டுவாங்க, நான் உனக்கு பணம் தரேன்பா, உனக்கு எவ்வளோ வேணும், 10 லட்சம் போதுமா, நான் கொடுக்குறேன், 12,000 தரேன். இவன் என்னமோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. ஃப்ரீயாக யாரும் தரமாட்டாங்க. உங்களுக்கு அதுக்கான வட்டியை சேர்த்து வாங்குவாங்க. அவன் கடைசியில் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வட்டி வேணாம்ப்பா, உன்னோட கம்பெனியில் நான் ஒரு டைரக்டராக வந்துடுறேன், நீங்கள் வேலை பண்ணி அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாம அவனுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் அடிமை தொழில், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிமை தொழில் போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தந்தையுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் தாயாருக்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இவர், தந்தை ஸ்தானத்தை நோக்கி போகிறாரு, ஆனால் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க, அல்லது தாயாருடைய ஹெல்த்துக்காக ஹாஸ்பிட்டலாக அலைவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பீரியட் நல்லதே இல்லையா சார், என்னமோ நல்ல நெகட்டிவாக சொல்கிறீங்க, லிஸ்ட்டு போட்டு சொல்கிறீங்க. நிறைய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா ஃபாரின் ட்ராவல் நிறையா வரும். இப்போது மிதுன ராசியில் ஒர்க்கிங் கிளாஸ்க்கும் சரி, பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளுக்கும் சரி, ஃபாரின் ட்ராவல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இளம் வயது ஆண் பெண்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருமண யோகமும் அதே சமயம் குழந்தை பாக்கிய யோகமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த பர்சனல் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் உங்களுக்கு நண்பனாக இருக்கானோ அவனை எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் அரசியலில் இருந்துட்டீங்க அப்படின்னா நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதனால் கொஞ்சம் யாரையுமே சந்தேகப்படுங்க, யாரையுமே நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்த நகைக்கடை அதிபர்கள், தங்க நகையை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகையை வச்சு அடமானம் வாங்கி பணம் கொடுக்குறவங்க, ஃபினான்ஷியல்ஸ், ஜுவல்லரி ஓனர்ஸ், இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பொருள் களவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது டிரான்சிட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பீரியடில் செக்யூரிட்டியை கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். உங்கள் கூட ஒரு 2 பேரை வச்சுக்கோங்க. பொருளை கொண்டு போகும்போது, உங்களுடைய நகை சார்ந்த பொருட்களை கொண்டு போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி வெளியில் யார் கொடுத்தாலும் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிட்றதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில், இந்த சனி வக்கர காலத்தில் நல்ல மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். 2வது
முக்கியமான விஷயம், உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வீட்டை அடமானம் வச்சு நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த அடமானத்திலிருந்து மீட்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் தான் செலவுகள் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இப்போ தைரியமாக முடிவு எடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் நட்புக்கள் விஷயத்தில் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க விஷயத்தில் இத்தனை நாளாக அவங்கள ஒரு மாதிரி சந்தேகத்தோடு இருப்பீங்க, இப்போவும் சந்தேகத்தோடு இருக்கணும். ஆனால் சில பேர்த்துக்கிட்ட அவங்க வந்து சொல்லும் பொழுதே அவங்க சொல்கிற விதம் நல்லா இருக்கும். அவங்க சொல்கிற விதத்தில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆடிங்ஸும் இருக்காது, உண்மையை சொல்லுவாங்க. அவங்கள நம்பி அந்த மாதிரி ஒரு புதிய நட்பு அதாவது உள்ளபூர்வமான நட்பு உணரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான், அதை ஃபில்டர் பண்ண கற்றுக்கிறது நல்லது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஜூலை 26லேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும்னு சொன்னேன். ஆனால் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படும். நிலத்தை விற்கவே முடியலன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பீங்க, வீடு கட்டி போட்டு அந்த ஃப்ளாட்டை கட்டியிருப்பீங்க இல்லை வீடு கட்டியிருப்பீங்க, அதை விற்கவே முடியல. இப்போ அது விற்கிறதுக்கான நேரம். அதனால் மணி என்கேஷ்மெண்ட் ஃப்ளோ வரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் இந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 85% நற்பலன்கள் தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா குரு பார்வையில், உச்சகுருவின் பார்வையில், அவர் தசமஸ்தானாதிபதி, தொழில் ரீதியாக சில மாற்றங்களை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படாது. அதனால் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கணபதியை வழிபடுங்கள். இந்த மகா கணபதி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சொல்கிற கோயிலெலாம் சில இடத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய மகா கணபதியை தரிசித்து வாருங்கள். உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இருக்கீங்களா, அங்கே மகா கணபதி கோயில் இருக்கா, இல்லை சாதாரண ஒரு முக்குருணி விநாயகர் இருக்காரா, இல்லை முட்டுச்சந்து விநாயகர் இருக்காரா, அவருக்கு பரிகாரம், அவர்கிட்ட தேங்காய் உடைங்க. வாரம் வெள்ளிக்கிழமைக்கு தடைகள் விலகி வெற்றிகள் நிரந்தரமாகும். கடகராசி நண்பர்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார், அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்றார். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பண இழப்பு மட்டும் இல்லை, பதவி இழப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியலில் இருக்கீங்க இல்லை அரசாங்கத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் பேரில் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் கவனத்தில் கொள்வது நல்லது. உங்கள் கூடவே இதில் ராசிலேயே குரு இருக்கார், குரு உச்சமாக இருக்கார். ஆக்சுவலாக குரு ராசியில் வந்தார்னா அதுக்கு காராகிரக வாசத்தை கொடுப்பார், அதாவது ஜெயில் வாசத்தை கொடுப்பார். உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. கடகராசிக்காரர் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி இருக்கான்னா அதில் ஒரு 20 கோடி 10 கோடி மக்கள் கடகராசிக்காரன்னா ஜெயில் பத்தாது. அதனால் ஜெயில் வாழ்க்கை மட்டும் கிடையாது, உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதாவது நீங்கள் நிறைய கடுமையாக உழைப்பீங்க, ஆனால் உடம்பை கவனிச்சிக்க மாட்டீங்க, வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க. அதனால் வரக்கூடிய பாதிப்புகளினால் 4 செவுத்தில் படுத்துக்கிற மாதிரி இருக்கும், 4 செவுத்துக்குள்ளே படுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றுவாங்க, யாரை ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அசம்ஷன் தப்பாக போகும். நான் இவரை நல்லவன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் தப்பு, இவன் கெட்டவன் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பாக இருக்கும். நல்லவன் கெட்டவனாக மாறுவான், கெட்டவன் நல்லவனாக மாறுவான். உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து ஒரு உறவு அல்லது ஒரு நண்பன் விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். பண விவகாரங்களில் நீங்கள் பண இழப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த இடத்துலையும் முன் யோசனையோடு செயல்படுங்க. எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு லிங்கை கிளிக் பண்ணுறது இல்லை ஜிபே நம்பர் ஜிபேயில் பாஸ்வேர்ட் போடுற இடத்துக்கு பதிலாக பாஸ்வேர்ட் போடுறதையே பணமாக போடுறது, இந்த மாதிரி அமௌண்ட்டாக போடுறதுலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை காரணமாக மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும்.
இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் பணத்தினால மட்டும் இல்லை, அபரிமிதமான செலவுகள் காரணமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் வரும். இதில் சில பேருக்கு ஏற்கனவே மனசு வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்காங்கன்னா இது இன்னும் சிக்கலை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் மேரிட்டல் லைஃப் வில் ஹாவ் சம் ரிப்பர்கர்ஷன்ஸ், மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை சந்திப்பாங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களால், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் படுத்தி எடுத்து சங்கடப்படுத்தி அதனால் படிப்பில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். அதனால் இந்த குழந்தைகள் கொஞ்சம் கடுமையாக உழைப்பது நல்லது. இந்த ராசியில் பிறந்த அன்எம்ப்ளாய்டு பீப்புள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடுமையான முயற்சியை மேலும் கடுமையாக்குவது நல்லது. நீங்கள் இத்தனை நாளாக கஷ்டப்படுறது முக்கியம் இல்லை, இதை விட கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறது தான் முக்கியம். அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. நான் கஷ்டப்பட மாட்டேன், சொகுசாக இருக்கணும். இந்த உடம்பு வணங்காமல் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது. உடம்பை வருத்தி வேலை பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி எடுத்து ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஏமாற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு இயற்கை முறையில் கருத்தரிப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் இதனாலேயும் மனஸ்தாபம் வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக பேசணும். வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நிற்கணும், இல்லையா கொடுக்கவே கூடாது. நீங்கள் வார்த்தையை கொடுத்துட்டு நிற்க மாட்டேன், இல்லை நான் சொன்னது தப்பு அப்படின்னு பின்வாங்கினீங்கன்னா உங்களை மேலேருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க. உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும், பதவி இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை வெளி உலகுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. வெளி உலகத்தில் இருக்க பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீ பெரிய ஆளாக இருக்கலாம், அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உன்னுடைய செருப்பை கழட்டுற மாதிரி உன்னுடைய பதவியும் கழட்டி வச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. அது உண்மை. நான் வெளியில் பெரிய வேத ஜோதிடர்னு சொல்லிக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் நான் எங்கள் அம்மாவுக்கு அப்பா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பையன், என் குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியப்பா சித்தப்பா இந்த உறவுல தான் இருக்கணுமே தவிர அங்கே போயிட்டு நான் வேத ஜோதிடர் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி எல்லாருக்குமே இந்த கடகராசிக்காரங்க வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பேசினீங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த ஜுவல்லரி ஓனர்ஸ், அதாவது தங்க நகை வியாபாரிகள் பண இழப்பை சந்திக்கிறதுக்கான, அதாவது உங்ககிட்ட பொருள் வாங்குவாங்க, பணத்தை கொடுக்க மாட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு போனாங்கன்னா அதில் உங்களுக்கு பெரிய இழப்பெல்லாம் வராது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலத்தில் ஒன்றா தண்ணி அபரிமிதமான சூழ்நிலை காரணமாக தண்ணியில் பிரச்சனை வரலாம், இல்லை தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவன் வீணாக கேஸ் போடுவான், உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு அவன் முயற்சி எடுப்பான். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி காலத்தில் குரு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 31 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு 5 நாள் குரு சாதகமாக இருக்கார். இந்த அக்டோபர் 31 குரு அதிசாரமாக 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பதவி கிடைக்கும். ஆனால் அந்த பதவி நிலைக்குமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எதிரிகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வையிலிருந்து சனி விலகுவார். இந்த குரு பார்வையை விட்டு சனி விலகிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருங்கி இருக்கிறது, அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்றுன்னா அச்சுறுத்துமினா போய் நான் நிற்கிறேன் அப்படின்னு போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உறவுகளை விலக்கி வைப்பது நல்லது மட்டும் இல்லை, நீங்கள் உறவுகள்கிட்டேருந்து விலகி இருங்க. அவங்க கூப்பிடுவாங்க, நீங்கள் தான் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும். அவங்க உங்கள் பேரில் அன்பு வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த அன்பு உண்மையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நேரம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில்
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது சிலருக்கு பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பதவி மேலே ஏறினா நல்லது, கீழே இறங்கிச்சுன்னா அது நமக்கு அவமானம் தானே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் அஷ்டம சனி அனுபவிச்சிங்கள்ல, அந்த பாதிப்பை இப்போ அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சில நெருங்கிய உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனஸ்தாபத்தினால் விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்தவர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளின் குறுக்கீடுகள் காரணமாக உங்களுடைய நிலைத்தன்மை நிலையற்ற தன்மையாக மாறுவதற்கான அமைப்பு ஏற்படும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம்னா, ராசியில் குரு இருக்கிறது ஒரு நல்ல பலம். அதுவும் அவர் உச்சமாக இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வர்றதுனால தான் கடன் அதிகரிக்கிறது. அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள், விரயங்களை தவிர்ப்பதற்கு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80%. ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறனால 80% நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறனால உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா துர்வா கணபதி, அதாவது கணபதி பகவானை, விநாயக பெருமானை அருகம்பல் கொண்டு தினமும் வழிபட வேண்டும். தினமுமே அருகம்பல் வீட்டு வாசலில் இருக்கா, பறித்து தண்ணியில் அனுப்புங்க, அதை வச்சு அவர்கிட்ட வச்சுட்டு போங்க. இல்லாட்டி துர்கை சன்னதி எங்கே இருக்கோ அந்த சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதியை வணங்கி வாருங்கள். துர்கா கணபதி அல்லது துர்வா கணபதின்னு சொல்லுவாங்க, ரெண்டு இருக்குது. துர்கா கணபதி, துர்கை சன்னதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி, அல்லது துர்வா கணபதி. துர்வா கணபதினா கணபதியை அருகம்பல் கொண்டு வழிபடுவது. அதை செய்வதன் மூலமாக தடைகள் விலகும். சிம்மராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். உங்களுடைய பாதகாதிபதி, கடத்திரஸ்தான அதிபதியான சனி 8ஆம் இடத்துல வக்கரமடைவது ஒரு விசேஷம். அதுவும் குருவின் பார்வையில் வருவது மேலும் பல விஷயங்களை, நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரும். ஆனால் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல சார். இப்போது வருமானம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால, 7ஆம் இடத்தை நோக்கி வர்றதுனால உங்களுக்கு பெருசாக ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு இல்லாத அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், பிரச்சனை இருக்காது. ரிலேஷன்ஷிப்பை பாதிக்காத வரையில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய பார்ட்னர்ஸ் அவங்களுடைய தவறுகள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூலை 26 டிசம்பர் 10 இந்த பீரியட் உங்களுக்கு ஒரு சில அனுபவங்களை தரும். சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. புதனின் நட்சத்திர சாரத்தில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் ஆகிய இடங்களில் சனி டிராவல் பண்ணும்பொழுது அப் டு செப்டம்பர் 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும், பண விவகாரங்களில் செலவுகள் ஏற்படும். இந்த சனி எப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் ட்ராவல் பண்ணுவாரோ, அது செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் நவம்பர் அந்த பீரியடில் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தேவையில்லாத கெட்ட பேர், இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள், குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கார் அக்டோபர் 31 வரைக்கும். அதனால் குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனினால் வார்த்தை பாதிப்புகள் பெருசாக இருக்காது. ஏன்னா குரு பார்வை நல்லது, அதனால் குரு பார்வை நல்லா இருக்குது. ஆனால் குரு அதிசார பயிற்சி அக்டோபர் 31 உங்கள் ராசிக்குள்ளே வரார். அந்த பீரியடில் சனிக்கு குரு பார்வை இல்லாமல் இருக்கும். இந்த அக்டோபர் 31 டிசம்பர் 10 பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். புதிய புதிய முதலீடுகள் செய்வீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கான வளர்ச்சியின் காரணமாக சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பசங்களோ பொண்ணுங்களோ வயசுக்கு திருமண வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் இதெல்லாம் பாசிட்டிவ் நடக்கும்போது எல்லாமே செலவை ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பண பற்றாக்குறை இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செய்கிற வேலையில் உங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் தப்பாக புரிந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை வேறு விதமாக நெகட்டிவாக பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டேத்தித்தனமாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா இப்போ அவருக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் அவருக்கு உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுடைய முன்னிலை தான், நீங்கள் தான் எடுத்து பண்ணணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கிறது நல்லது. இதில் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் நல்லா இருக்கிறதுனால இந்த சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகளை மறந்து செயல்படுவார்கள். இதனால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் அலைச்சலை சந்தித்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மீண்டும் உங்கள் சொந்த ஊருக்கே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு குடும்பத்தோடு சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. ஏன்னா குழந்தைகளுக்கான செலவுகள், உங்கள் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கான செலவுகள், வழக்கு சார்ந்த செலவுகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு சார்ந்த செலவுகளில் தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். எந்த வார்த்தையும் அவசரப்பட்டு விடக்கூடாது. அதாவது யார் என்ன பேசுகிறாங்கன்னு நிறைய கவனிக்கணும். அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னாள் இந்திய கவர்னர் ஜெனரல் மூதறிஞர் ராஜாஜி தன்னுடைய வேலை விஷயமா தன்னுடைய ஆசான்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ், நீ எப்போ அந்த கிணறுன்னு சொல்லக்கூடிய கோர்ட்டு சென்டரில் போய் பேசுகிறியோ யார் பேசினாலும் அவங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினச்சி பேசு. அதே மாதிரி பேசி முடித்த உடனே நீ போய் உன்னோட சீட்டில் உட்காந்துட்டீங்கன்னா யார் பேசினாலும் அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தை கொண்டு வா, நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன்னு அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இப்போ சிம்மராசிக்காரங்க அதிகம் பேசுவதை குறைத்து அதிகம் கிரகிப்பதை கேட்பதை கடமையாக செய்ய வேண்டும். நிறைய காதை திறந்து வைங்க. ஆனால் காது உங்களுக்கு தீர்மையாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படக்கூடாது. அடுத்தவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கிரகிக்க கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுங்க. குடும்ப விஷயம், பண விஷயம் இந்த காலகட்டத்தில் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரியாக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு வாச்சகம் சொன்னாலும் திருவாச்சகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பேசக்கூடாது. நீங்கள் பேசினா பிரச்சனை வருது அப்படின்னா பேசாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தையை வைத்து அடுத்தவர்கள் வேறு விதமான பயன்பாட்டை பெறுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதே சமயம் வேலையில்லா பட்டதாரிகள், வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை சேர்ந்தா கூட ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குது, ஒரு 6 மாதம்தான். அதனால் கொஞ்சம் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, இவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வியாபார சம்பந்தமாக மந்தத்தன்மையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது. எப்போ லாபம் வரும்னா ராசிக்குள்ள குரு வரும்பொழுது அக்டோபர் 31க்கு மேலே உங்களுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கும் அந்த காலகட்டம் அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது சனிக்கு குரு பார்வை கிடைக்கிற வரைக்கும் ஒரு விதமான பலன். குரு பார்வை விலகி சனி உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயமும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு நடத்தினீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 மேலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த பீரியட், இந்த சனி வக்ர பீரியட் உங்களுக்கு நல்லவையும் கெட்டவையும் கலந்த பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணப்பற்றாக்குறையினால் கடன் அதிகரிக்கிறதுக்கும் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு விதத்தில் உடன்பிறப்புகள் சப்போர்ட் பண்ணுவாங்க அக்டோபர் 31க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்டோபர் 31 வரைக்குமே உங்களுடைய உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் யாரையும் நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் வக்கர காலத்தில், சனி வக்கர காலத்தில் யாரை நம்பினாலும் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கான பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 80% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஹேரம்ப கணபதி வழிபாடு செய்யணும். ஹேரம்ப கணபதின்னு கணபதி வழிபாட்டில் ஒரு விதமான வழிபாடு. அது அந்த ஹேரம்ப கணபதி எனக்கு தெரிந்த இடம் அப்படின்னு கேட்டால் சேலையூர், சென்னை சேலையூரில் ஸ்கந்தாசிரமம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு அங்கே போனீங்கன்னா அந்த இடத்துல ஹேரம்ப கணபதி விக்கிரகம் இருக்குது, சந்நிதி இருக்குது. அந்த ஹேரம்ப கணபதியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் ஊரிலும் ஹேரம்ப கணபதி இருந்ததுன்னா அந்த கணபதியை வழிபடுங்கள். அதற்குண்டான மூல மந்திரத்தை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். கூகுள்லேயும் கிடைக்கும். அதை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஹேரம்ப கணபதி வாழ்வில் வெற்றிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னி ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். கஷ்டத்திலும் ஒரு நல்ல காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. உறவுகளின் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இப்போ யார் நல்லவன் யார் கெட்டவன்னு புரிஞ்சிருப்பீங்க. அந்த நல்லவர்களை அனுசரித்து செல்லுங்கள், கெட்டவர்களை விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு இது நாள் வரை உங்களுக்கு உறவுகள் மட்டும் இல்லை, உங்கள் உடம்புலையுமே அசௌகரியம் ஏற்பட்டு இருந்தது. உடம்பு ஒழுங்காக இருக்கலை, உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுத்துட்டு இருந்தது. தாயாருடன் மனஸ்தாபம், அதே சமயம் உறவுகள் விஷயத்தில் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடங்களை தந்து கொண்டிருந்தார். இப்போ சனி வக்கர காலத்திலையும் சில சங்கடங்கள் இருக்கும். தந்தை விஷயத்தில் மட்டும், உறவுகள் விஷயத்திலையும் சில சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய கஷ்டத்திலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு பண பற்றாக்குறை இருந்தது. இப்போ இந்த சனி வக்கர பயிற்சியில் பணம் பற்றாக்குறை குறைந்து வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டால் குரு சாதகமாக இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கார். குரு 12ஆம் இடத்துக்கு அக்டோபர் 11 வராரு. இதனால் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். என்ன சார் எடுத்தவனே கடனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கிறதுனால என்ன பலன்னா குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதன் காரணமாக அந்த கடனை பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள், மராமத்து செலவுகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். அதாவது வீட்டை புதுப்பிக்கிறது, வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மர வேலை செய்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேந்து விழுந்ததெல்லாம் சிமெண்ட்டு போட்டு பூச்சி வேலை பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டை ரீபெயிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா சனி வக்கரம் பின்னோக்கி நகர்றாரு. இதனால் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. ஆனால் இது பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான், ஒரு 4.5 மாதம். அதுக்கப்புறம் சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது குரு பார்வை வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி, செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் விட்டுருங்க. டிசம்பருக்கு அப்புறம் சனியினால் பாதிப்புகள் மீண்டும் துவங்கும். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது குரு சாதகமாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் இந்த கன்னி ராசி குடும்ப தலைவிகள், கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இப்போ பேட்ச் ஒர்க் நடக்கும், பேசிஃபிகேஷன் நடக்கும். உங்கள் கணவர் உங்களை சமாதானப்படுத்துவார். இல்லைப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உங்கள் பேர்லேயே திருப்புவார். இதெல்லாம் நீங்கள் உங்களை அனுசரித்து செல்வதற்கு அவர் முயற்சி எடுப்பார். ஆனால் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு எதிர்மறையாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதியில், இந்த பெண்களுக்கு இடுப்பு பகுதிங்கிறது ஒரு ரிஸ்கான ஏரியா. அதாவது யுட்ரஸ் சைடாக இருந்தாலும் சரி, முதுகில் அந்த தண்டு வடமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய வண்டி ட்ராவல் பண்ணிங்கன்னா, 2 வீலர் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதனுடைய பாதிப்பு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் சனியின் நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 3, 4 ஆகிய பாதங்களில் ட்ராவல் பண்ணும்போது இந்த இடுப்பு வலி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வம்ச விருத்திக்கான இந்த லேபர் பெயினை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நட்புகள் உதவி செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்போ அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்களே சுய முயற்சியில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே வேலை பண்ணிட்டேன், வேலை சேர்ந்துட்டேன் சார், வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு கூட இருக்கிறவங்க சில பேர் தப்பான டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அவர்களை தவிர்த்து செயல்படுவதற்கு முயற்சி எடுப்பீங்க இந்த வக்கர காலத்தில்.
அதாவது நண்பர்களுடைய உண்மை சுயரூபத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் இந்த காலகட்டம் உதவிகரமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ரொம்ப சூப்பரான டைம். அதிலும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை. உங்கள் ஆஃபீஸை விரிவுபடுத்தலாம், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம், உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். அதற்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வக்கர காலத்தில் இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வெளியூர் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிதுன்னா தட் வில் கிவ் யூ மோர் எக்ஸ்போஷர், அதிக அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த ஃபாரினில் வாழக்கூடிய நபர்கள், ஃபாரினில் என்ஆர்ஐஸாக இருக்காங்கல்ல, அவர்களுக்கு புதிய நட்புகள் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இத்தனை நாளாக கான்டாக்ட்ஸில் இருந்திருப்பீங்க, இப்போ திடீர்னு ஒரு அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி 5ஆம் வீட்டதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி, உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ், மெடிக்கல் ரிலேட்டடாக பயோகெமிஸ்டாக இருக்கிறவங்க, அல்ல லேப் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கோங்க, அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்திடுங்கள். அதாவது அடுத்தவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான உதவிகளை செய்து வாருங்கள். நீங்கள் மீடியா அண்டு கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க ரீதியான சில அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்பட்டு தான் சரியாகும். அதாவது கடன் சார்ந்த வாழ்க்கை இருக்கும், வருமானத்தை காட்டிலும் கடன் சார்ந்த வாழ்க்கை இருக்கும், செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு மாதமான ஒரு 50,000 ரூபா வருமானம் அப்படின்னா இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு செலவு மட்டுமே மாதம் 1.5 லட்ச ரூபா வரும். அப்போ பேலன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, பிரிட்ஜ் பண்ணுவீங்க? அது உங்களுக்கு கடன் வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்கும். கடன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அகலக்கால் வச்சிடாதீங்க, அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த சனி வக்கர காலத்தில் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சுப செலவு இருக்குது, உங்களுக்கு நல்ல செலவு தான். பெண்கள் குறிப்பாக இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கு வம்ச விருத்திக்கான செலவுகள் ஏற்படுறதுனால மருத்துவ செலவுகளாலும் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டெலிவரி அப்போ, அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும், நல்ல பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ஹேப்பனிங் 90%, 90% நல்லது நடக்கும். இந்த நல்லது 90%, 95%, 100% ஆக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளகரம், சென்னை உள்ளகரத்தில் விஜய கணபதி கோயில்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணாங்க. அந்த கோயிலில் வருஷா வருஷம் அடியேனும் பஞ்சாங்க படனம் இப்போ வாசிக்கிறேன். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விஜய கணபதியை வணங்கி வாருங்கள். என்றைக்கு வணங்கணும் அப்படின்னு கேட்டால் வாரம் ஒன்றா திங்கக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ அந்த கோயிலில் போயிட்டு அந்த விநாயகரை, விஜய கணபதி விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் அரச மரம். அது அங்கே துர்க்கை சன்னதிக்கு எதிரிலே இருக்குது. நார்த்தில் உஜ்ஜைனில் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு அமைப்பு. அந்த மரத்தையும் விடியற்காலையில் 4:30 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளார பிரதட்சணம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் ஏற்பட்டு நிரந்தர வெற்றிகளாக மாறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். துலாம் ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி யோகாதிபதி. ஆனால் அவர் 6ஆம் இடத்துல போய் மறையிறது விசேஷம். அந்த இடத்துல அவர் வக்கரம் அடையிறதுங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கடந்த காலங்களில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துன்னா அது மறுபடியும் ரிப்பர்கர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது.
கடன் பிரச்சனையும் தலை தூக்கக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக யார் கூட பிரச்சனை வரும் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட பிறந்தவங்க விஷயத்திலும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி இதுக்கு காரணம் என்னென்னா, சனி ட்ராவல் பண்ணுறது வந்து புதன் மற்றும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில், புதனுடைய நட்சத்திர சாரமான ரேவதி நட்சத்திரத்தையும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் பின்னோக்கி வரார். இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். எதனால் செலவுகள்? ஒன்றா கூட பிறந்தவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை உங்கள் ஆரோக்கிய பிரச்சனையினால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு உங்கள் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சீலிங் போட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒழுகும், அதனால் அந்த இடத்துல கொத்தி மறுபடியும் போடணும், அதுக்கு 10,000 முடியும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போகும். அபரிமிதமான செலவுகள் ஏற்படும். அதனால் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இவ்வளோ தான் செலவு பண்ணோம் அப்படின்னு, ஆனால் அந்த பிளான் ஓவர் ஷூட் ஆகிட்டு கையிருப்பு கரையிறதுக்கான வாய்ப்பும் அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் மருந்து கொடுப்பீங்க, அவர் சாப்பிட மாட்டார், அதனாலேயே அவருக்கு மறுபடியும் அவருடைய கடந்த கால வியாதி மீண்டும் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவருடைய பிடிவாத குணம்தான் அவருடைய தோல்விக்கு காரணமாக இருக்கும். அதனால் பிடிவாத குணத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுங்க. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலை அப்படின்னா படிப்பில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கே சார் எக்ஸாம் வரல தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இல்லை ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ரோத் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால படிப்பில் கவனமாக இருங்க. அதாவது உங்களுடைய பாடங்களை அன்னன்னைக்கு பாடத்தை படித்து முடிப்பது நல்லது. நம்ம சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம், கடைசியில் எக்ஸாமுக்கு 1 வாரம் லீவ் கொடுப்பாங்க, அந்த டைமில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்கிப்பிங் கான்செப்டே விட்டுருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினால் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், இல்லை நான் ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கேன், இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கேன், இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் யாரை நம்பி கூட இருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் யாரையுமே நம்பாதீங்க. இவங்ககிட்ட நான் ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், அவங்க பார்த்துப்பாங்க, இந்த கதையே வேணாம், அவங்க ரெஸ்யூம் கொடுத்தாங்களான்னு இங்கே கொடுத்துட்டு ஆஃபீஸில் போய் விசாரிங்க, ஃபோனில் என்கொயரி பண்ணுங்கள், என்னோடய ரெஸ்யூம் கொடுத்து அனுப்பின வந்துதா, நான் வரணுமா. ஏன்னா இந்த காலத்து பசங்களும் எப்படி இருக்காங்கன்னா, கொடுத்தாச்சு என் வேலை முடிஞ்சுது. உங்களோட வேலை வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது. ஸோ இதை வந்து இந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும். இல்லாட்டி இன்பிட்வீன் ஜாப்ஸுங்கிறதே வந்து நீண்ட நாட்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை. இங்கே ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சி நான் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார், ஆனால் என்னால் கடன் கிடைக்கல அப்படின்னா இப்போ கடன் கிடைக்கும். ஆனால் அந்த கடனால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். சில பேர்த்துக்கு ஆதாயம் இருக்கும். ஏன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்க சில பேருக்கு புதிய தொழில் அமையும், சில பேர்த்துக்கு இருக்கிற தொழிலே சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த சனி வக்கர காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் எப்படின்னா கடுமையான உழைப்பின் காரணமாக வரக்கூடிய லாபத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பட்ட கடனுக்கே நீங்கள் லாபம் பார்க்க முடியல, இப்போ புதுசாக வேறு கடன் பண்ணுறீங்கன்னா அந்த லாபம் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு, லாபம் இல்லை, லாபம் வரும், ஆனால் அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது. அதை வந்து நீங்கள் செலவுக்கு தான் போடுவீங்க. அந்த லாபத்தை பிஸ்னஸ் பண்ணுறதே எதுக்கு? நம்ம லாபம் சம்பாதிப்போம், அதை எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஏதாவது சொத்து வாங்கிக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த லாபமே இல்லை அப்படின்னா அது எதுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டுங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்ருக்கேன் சார், இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறேன், அங்கே வேலை கிடைக்குமா அப்படின்னா வேலை கிடைக்கும். ஆனால் உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களுடைய லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் அந்த இடத்துல சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயம்
உங்கள் வீட்டில் நீங்களோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருந்ததுன்னா இப்போ அதில் வந்து கூட பிறந்தவங்களுடைய திருமண விஷயத்தில் தடையாக இருந்ததுன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஜரூராக பார்த்து பெண் பார்த்தோ மாப்பிள்ளை பார்த்தோ அந்த ஒரு ஜரூராக போயிட்டுருக்குன்னா அதில் ஒரு சுணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. வியாபாரத்துக்காக அலைச்சலை சந்திப்பீங்க, ஆனால் வியாபார வளர்ச்சிக்காக இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன், உங்களை வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் நினச்சிருக்கு. இல்லை வந்து ஒரு கவர்னர் போஸ்ட்டுக்கு கிடைக்கணும், இல்லை வந்து ஒரு அட்டார்னி ஜெனரல் போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு டிலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே குரு சாதகமாக இருக்கிறதுனால டிலே ஆகிட்டு அதாவது ஃபஸ்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வராது, செகண்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவை. ஏன்னா இரிட்டேட் ஆகிட்டு உங்கள் வார்த்தைகள் வந்து நல்ல நியாயமான வார்த்தைகள் பேசுகிறீங்க, ஆனால் நியாயமான வார்த்தைகளை கேட்கறதுனால எதிரில் இருக்கிறவனுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பதவி கொடுக்குறவனுக்கு பிடிக்காது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய மனிதர் தன்மையோடு செயல்படலாமே தவிர உங்களுக்கு பெரிய பதவி கிடைப்பதில் ஒரு இழுபறி நிலைமை ஏற்படும். ஏன்னா கூட இருக்கிறவன் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். 6ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். மறைமுக எதிரிகள் இத்தனை நாளாக இருந்தாங்க, இப்போ மறைமுக எதிரிகள் ஓப்பனில் வந்து உங்களை பற்றி பேசுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பண உதவிகள் கிடைத்து, கடன் உதவிகள் கிடைத்து, முதலீடுகள் செய்து சொத்து சேர்க்கை, ஏதாவது லேண்ட் வாங்கி போட்டு அதில் ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க, மீடியா தொழில் செய்பவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சி லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். ஃபாரின் போகிறதுக்கான முயற்சியில் இருந்து வந்த தடைகள் விலகினாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக வருமானம் இருக்காது. அதனால் வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வழி பாருங்கள். நீங்கள் அதே சமயம் நீங்கள் வெளியூருக்கு போகும்பொழுது உங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும். வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம சொந்த ஊரில் பேசுகிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுகிறது, நக்கல் பேச்சு பேசுகிறது, இதெல்லாம் அங்கே வச்சுக்கூடாது. உங்களுக்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா அபிஷ்டவாத கணபதி. அது என்ன சார் அபிஷ்டவாத கணபதி அப்படின்னா, அதாவது கணபதியில் வந்து 16 விதமான ஷோடச கணபதிகள் உண்டு. அதில் வந்து இந்த அபிஷ்டவாத கணபதி வந்து ஒரு விதமான ஒரு ரூபம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் ரீசெண்டாக பக்கத்தில் பார்த்தது வந்து ராதா நகர் குரோம்பேட், சென்னை குரோம்பேட்டில் ராதா நகர்னு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து அபிஷ்டவாத கணபதியுடைய ஒரு ரூபம் இருக்குது. அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இதில் குறிப்பாக உங்களுக்கான பர்சன்டேஜ் 85% இருக்கிறதுனால இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சில அனுபவ பாடங்களை கொடுத்து வளர்ச்சியை தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3, 4 கூடிய அதிபதி, 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி 5ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறார். அதனால் உங்களுக்கு உங்களுடைய கௌரவம், பதவி, படிப்பு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் குடும்ப தலைவி சார், நான் படிக்கலை சார், படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கும் போயிட்டேன், இப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பதவி விஷயத்திலோ குழந்தைகள் விஷயத்திலோ கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் உங்களுக்கு சிம்பிளான ஒரு பரிகாரத்தை ஆரம்பத்திலே சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு போகிறது கஷ்டம், ஆனால் கஷ்டப்பட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஆனால் அதே சமயம் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கடுமையான உழைப்பை தரக்கூடிய நேரம், கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும், உடம்பு நோக வேலை பண்ணணும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் தலைகீழ குட்டிக்காரன் நினச்சாலும் தப்பு கிடையாது. அந்தளவுக்கு கடுமையான உழைப்பு ஏற்படுகின்ற நேரம். இந்த ராசியில் பிறந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில், இந்த ராசியில் பிறந்தவங்க கூட பிறந்தவங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், கெட்ட விஷயங்களை மறந்துடணும். இதுதான் உங்களுக்கான அட்வைஸே. இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு நண்பனையும் நம்பக்கூடாது. நண்பனோ நண்பியோ யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்கள நம்பக்கூடாது.
இது ஏற்கனவே அதானே சார் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஆமாம் இப்போ இது இன்னும் ஜாஸ்தி இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய வீட்டு சூழ்நிலை உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ அவர் 5ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறதுனால உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலும் கஸ்டமர்ஸ் கிட்டேயே கெட்ட பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சார் இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா, பாசிட்டிவ் நிறையா இருக்குங்க. நெகட்டிவ் கம்மி, பாசிட்டிவ் நிறையா இருக்குது. இதில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு புதிய தீர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்குது. அதனால் கூட பிறந்தவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் சண்டை போட்டிருந்தா கூட அவங்களே வருவாங்க. அண்ணன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ சண்டை போட்டேன், இல்லை இந்த மாதிரி எனக்கு நம்ம இப்படி பண்ணால் எனக்கும் லாபம் உங்களுக்கும் லாபம், நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக போகலாமே, பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் பிடிவாதம் விட்டு கொடுத்து வருவாங்க. இதில் உங்கள் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு நடுவில் வந்து அக்டோபர் 31 அன்னைக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10இல் குரு பதவி மாற்றம், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்திலும் சரி, உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் சரி, திடீர் திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது புதிய பொறுப்புகள் கூடும். அதாவது உங்களுக்கு சேலரி எவ்வளோதான் சார், ஆனால் நீங்கள் அடிஷ்னலாக இன்னொருத்தரோட வேலையை சேர்த்து பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார, பிஃபோர் அக்டோபர் ஆர் மேக்ஸிமம் பிஃபோர் டிசம்பருக்குள்ளார, டிசம்பர் 10ஆம் உங்களுக்கு எலவேஷன் கிடைக்கும், டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும், டபுள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கு அதே மாதிரி தான். ஆனால் என்னென்னா, சில இடத்துல விட்டு கொடுத்து போகணும். கூட இருக்கிறவங்க உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பாங்க. அவங்கள பற்றின உண்மைத்தன்மை தெரிஞ்செடுத்து அப்படின்னா, நீங்கள் உடனே அவனை பழி வாங்குறேன், அவனையும் நான் போட்டு கொடுக்குறேன், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவனுக்கு நேரம் வரும்போது அவனுடைய கர்மாவை அவனே அனுபவிப்பான். இதெல்லாம் நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய பார்த்துட்டோம். நீங்கள் உங்களுக்கே தெரியும், யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க. இப்போ யாரை நம்பணுமோ அவங்கள நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஹெச்ஆர் கன்சல்டன்ட்ஸ், அதே மாதிரி வந்து ஆன்மீக பேச்சாளர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், நியூமராலஜிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சூப்பரான நேரம், வியாபார செழிப்பு ஏற்படக்கூடிய நேரம். ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் பெருசுபடுத்தி பேசுகிறீங்க. அந்த பெருசுபடுத்துறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் இமோஷ்னலாக அட்டாச் ஆக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் இமோஷ்னலாக அட்டாச் ஆனீங்கன்னா அந்த நபர் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அதே சமயம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கும், மரச்சாமான்கள், பிளாஸ்டிக் சம்பந்தமான விஷயங்கள், இல்லை கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிறு ஸ்லம்ப் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஏறும். அந்த ஸ்லம்ப்புனால பயப்படாதீங்க. ஏன்னா ஸ்லம்ப் வருது, ஒரு தொய்வு, ஒரு இறங்கு முகம் வரதுனால எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு நஷ்டம் வந்துடும். நஷ்டம் கிடையாது. இது வந்து புலி பதுங்கிறது எதுக்குன்னா பாயறதுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு புலி, உங்களுடைய பாய்ச்சல் வந்து 6 கால் 8 கால் பாய்ச்சல், 32 கால் பாய்ச்சலாக இருக்கும். அந்தளவுக்கு வீரியத்தோடு பாய்வீங்க. ஆனால் என்னென்னா, யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. எல்லாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, முகத்தில் அடித்த மாதிரி பேசுறது, இதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாருமே உங்களுடைய பேச்சை வச்சு தான் உங்ககிட்ட வரத்துக்கே பயப்படுவாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசக்கூடாது. சில இடத்துல உங்களுடைய பேச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், விவசாய தொழில் பண்ணுறவங்க, நிலம் அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த க்ரஷர் வச்சுருக்கிறவங்க, மணல் ஜல்லி போன்ற பொருட்களை வாங்கி விற்பவர்கள், அதை ஹோல்சேலாக விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வந்து நிலம் சார்ந்த விஷயங்களில் தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சில பேர்த்துக்கு கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த கடன்லாம் இப்போ வசூல் செய்கிறதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அதாவது அவங்கள
மிரட்டி வாங்குறதோ இல்லை எடுத்தறிஞ்சு 10 பேர் எதற்கு அவங்கள அவமானப்படுத்தி வாங்குறதோ அசிங்கப்படுத்தி வாங்குறதையோ மட்டும் தவிர்த்துருங்க. பண வருமானத்தில் தொய்வு இருந்ததுன்னா இப்போ தொய்வு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு வருமானம் ஏற்படும். நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க, எனக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்குன்னா இப்போ யாரால் பிரச்சனையோ அந்த நபர்கள்லாம் உங்களை ஒன்றா உங்ககிட்ட மண்டியிடுவாங்க, இல்லாட்டி உங்களை விட்டு வெகு தூரத்துக்கு காத தூரம் பறந்தோடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகுது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். ஆனால் நீங்கள் கேட்குற விதம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர மிரட்டல் விஷயமாக இருக்கக்கூடாது. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியானது 90% நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ 90%ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு தசமஸ்தானத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு போகிறாரு. சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு ஜாதகத்தில் தசாபக்திகள் வீக்காக இருந்ததுன்னா கர்மபலன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பல பேர்த்துக்கு 90% மக்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா வக்ரதுண்ட கணபதி அல்லது பால கணபதின்னு சொல்லுவாங்க. பால கணபதினா குழந்தை கணபதி. அந்த குழந்தை கணபதி இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான பிளேசஸில் விநாயகர் மனித முகத்தோடு இருப்பார். அந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா நீங்கள் போய்ட்டு வழிபட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி இடம் எங்கே, எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்துல தான் இருக்குது இந்தியாவிலேயே. அந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா அந்த கோயில் உங்கள் ஊரில் இருந்ததுன்னா அந்த கோயிலை வழிபட்டுட்டு வாங்க. சென்னையில் இருக்கிறவங்க மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாதாள விநாயகர் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒன்றா வெள்ளிக்கிழமை போங்க, இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அந்த பாதாள கணபதி உங்களுக்கு வழங்கிடுவார். தனுசு ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். 4ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது. கடன் பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஆனால் வெற்றிகள் வருவதில் தாமதமாகும். அது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவர் 4ஆம் இடத்துலேயே வக்கரகதி அடைகிறார். அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சூப்பரான இடம். ஆனால் அவர் 4ஆம் இடத்துலேயே வக்கரகதி அடைகிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சிலருக்கு சொத்து விற்காமல் இருக்கும். அந்த சொத்து விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இப்போ சொத்து விற்கிறதுக்கான நேரம். அதே அந்த வாங்கக்கூடிய நபர் கொஞ்சம் குதர்க்க பேர் வழியாக இருப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக தான் பேசணும். உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல 3ஆம் வீட்டு அதிபதி வக்ரகதி அடைகிறதுனால உங்களுடைய வெற்றிகள் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்கு நீங்கள் குறுக்கு வழி செய்வீங்க. குறுக்கு வழியில் நீங்கள் போவீங்க. இந்த குறுக்கு வழியில் போகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அதுவும் உங்கள் தாயாருக்கு ஒரு 55 வயசு 50 வயசுக்கு மேலே ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான நெருக்கடிகள் வரத்துக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். உங்களுடைய லாப நோக்குடன் செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை குறைத்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. லாபம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பிஸ்னஸ் வந்தால் போதும், எனக்கு ₹1 லாபம் வந்தால் கூட போதும் நிறைய பிஸ்னஸ் சொல்கிறாங்க தெரியுமா. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். கடுமையான உழைப்பு இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடுமையாக வேலை பண்ணுவீங்க, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகளோ உங்களை குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. மனஸ்தாபங்களை வளர்த்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் எப்போ பாரு உங்களை குத்தம் சொல்லிட்டு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இரிட்டேட் ஆவீங்கள்ல, அந்த இரிட்டேஷன் தான் இப்போ வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு நாளைக்கு நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சாவியை வச்சுட்டு சில பேர் கிளம்புவாங்க தெரியுமா. எனக்கு இந்த வேலையை நான் பேப்பர் போடுறேன், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தூக்கி போட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் சங்கடத்தை கொடுப்பீர்கள். அதனால் உங்களால்
அந்த மாதிரியும் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் அதே சமயம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது வருமானம் போன்ற விஷயங்களில் பெருசாக பாதிப்பில்லை. கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் ஆகட்டும், கடன் அடைபடுவது தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் வருது, ஆனால் செலவும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? அதனால் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிக முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது. நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை புதுசாக ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதில் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இட் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா அந்த பணம் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு லாபம் வராது. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் எதில் பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப தொழில் பண்ணுறவங்க பண்ணலாம். ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இரட்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா நீங்கள் அதிக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நிலம் பண்ணுறவங்க, விவசாய தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கராக இருக்கிறவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடியவங்க, இவங்க ஆர்கிடெக்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் முதலீடு பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா இப்போ பணம் வரும், கடன் கிடைக்கும், முதலீடு பண்ணலாம். ஏற்கனவே முதலீடு பண்ணி பிளாக் ஆகிருக்குன்னா இப்போ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது, கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. இதில் குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது, தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஓகேப்பா, நம்ம இப்போ தான் இந்த பிளான் கரெக்டு, நம்ம இப்படி தான் போகிறோம், இப்படி தான் நம்ம வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் குரு அதிசார பயிற்சி நடக்கிறது. அதனால் உங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்குண்டான கடுமையான உழைப்பின் மூலமாக நிரந்தர வெற்றிகளை பெறுவீர்கள். கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போயிட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டத்தில் இருக்கீங்க. இதில் நடுவில் வந்து உங்களுடைய 5-12 கோடி அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கமாகிறதுனால படிப்பில் உங்களால் சாதனைகள் பல செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகள், தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார மேன்மை ஏற்படும். அதனால் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அபரிமிதமான லாபத்தின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதங்களாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்குது. இதில் குரு அதிசார பயிற்சி நடக்க போகிறது. இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் வீட்டில் ஒரு வம்ச விருத்தியை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கே கூட திருமணம் நடக்கிறதுக்கு, நான் வந்து சார் திருமணம் நடக்கலையே சார், எனக்கு திருமணமே வேணான்னு இருக்கு சார்னா, வேண்டான்னு இருக்கிறவனை கொண்டு போய் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் உக்காத்து வைக்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது. சார் எனக்கு வந்து ஒரு 60 வயசு ஆகிடுது, 55 வயசு ஆகிடுது, இதுக்கு மேலே நான் என்ன சார் கல்யாணம் பண்ணி என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், நான் அப்பாடா அக்கடான்னு உட்காந்துருக்கேன் சார்னா, இப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணுங்கிறதுக்காக உங்கள் பசங்களே உங்களுக்கு ஒரு 2வது திருமணத்தை நடத்தி வைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். இது சனியின் பாதிப்பு மட்டும் இல்லை, சனி வக்ரகதி ஏற்படுறதுனால வரக்கூடிய நன்மை ப்ளஸ் குரு அதிசார பயிற்சினால் வரக்கூடிய நன்மை. இந்த குரு அதிசார பயிற்சிக்கு தனி வீடியோ போட போகிறோம், அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியும் குரு அதிசார பயிற்சியும் அமோக நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பர்சன்டேஜ் 90% நற்பலன்கள் தரக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி இருக்குது. உங்களுடைய பாதகாதிபதியான சனி வக்ரமடைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக கணபதின்னு விநாயகர் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்காந்துருப்பார். அந்த யோக கணபதியை வணங்க வேண்டும். அவருக்கு இன்னொரு பேர் வந்து வரசித்தி கணபதின்னு பேர். நிறையா ஊரில் வந்து வரசித்தி விநாயகர்னு கோயில் இருக்கும். அந்த வரசித்தி விநாயகரை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சவங்க யாராவது பழனிக்கு போகிறீங்க அப்படின்னா, பழனியில் வந்து அந்த கிரிவலம் போவீங்க. அந்த கிரிவல பாதையில் கொஞ்சம் தூரம் அந்த
நம்ம மலையேறுற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் அரவம் குறையக்கூடிய நேரம், அதாவது கொடைக்கானல் போகிற ரோட்டுக்கு முன்னாடியே ரைட் சைடில் ஒரு குட்டி கணபதி இருப்பார். அந்த இடத்துல போர்டு வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல போய் தலையை முட்டிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த விநாயகர்கிட்ட போயிட்டு தலையை முட்டிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பாதிகள் மென்டல் டென்ஷன் குறைவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். அந்த விநாயகர்கிட்ட போய் தலையை முட்டிட்டு வந்தீங்கன்னா தலைவலியே வராது. எனக்கு அனுபவம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போகும்போதெல்லாம் அதை பண்ணிட்டு வரேன். அந்த தலைவலிக்கு காரணமான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அந்த கணபதி ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ வரசித்தி விநாயகரை வழிபடுங்கள், வெற்றிகள் நிரந்தரமாகும். மகர ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இன்னும் பெருசாக நல்லது பண்ணலை. ஆனால் அவர் வக்கரகதி அடையிறது உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் சில முக்கியமான தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கான அமைப்பை தருவார். இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தடாலடி முடிவாக இருக்கும். அடித்து பிடிச்சி அப்படியே தூக்கி போடுவீங்க எல்லாரையும். ஆனால் அந்த முடிவினால் பல பேர்த்துக்கு லாபம் இருக்கும், உங்களுக்கும் லாபம் இருக்கும். அதனால் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு கெடுதலை தராது. ஆனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க. பணப்புழக்கம் குறைவதற்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கடன் வாங்கியாவது சில விஷயங்களை தைரியமாக பண்ணுறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் கடன் அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தைரியமாக எடுப்பீங்க. இட் இஸ் த ரைட் டைம். யூ டேக் ஆல் டெசிஷன்ஸ் இன் அ ஸ்ட்ராங் நோட். அதாவது தைரியமான முடிவு எடுக்கிறதுனால உங்கள்கிட்ட யாரும் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசா மடந்தை, ரொம்ப பேசி தான் வந்து செய்ய மாட்டீங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டபர்ன் திங்கிங் உண்டு. அந்த ஸ்டபர்ன் திங்கிங்கோடு எல்லாத்தையும் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். உடன்பிறப்புகள் விஷயத்திலும் மனஸ்தாபம் இருக்குது, அதையும் களையறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த பூர்வீக சொத்து விஷயமா உங்கள் வீட்டில் அவங்க அண்ணங்கிட்டையோ தம்பிக்கிட்டேயோ கேட்டிருப்பீங்க, சொத்தை கொடுறா அப்படின்ட்டு. அவன் கொடுக்க மாட்டேன்ருப்பான். இப்போ நீங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் 2 பேர்த்துக்கும் ஒத்து வரா மாதிரி, அண்ணனுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் ஒத்து வரா மாதிரி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். அந்தளவுக்கு ஒரு சாமர்த்தியமான பதிலை கொடுத்து அவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால் கூட பிறந்தவங்க விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இத்தனை நாளாக உங்களுக்கும் அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தது. 7ஆம் பொருத்தமாக சண்டை 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 சச்சரவு, வீட்டில் நிம்மதி இல்லை, வெளியில் போனாலும் சண்டை, கூட வேலை பண்ணுறவங்ககிட்டையும் மேலதிகாரிகள்கிட்டையும் சண்டை, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து இப்போது எல்லார்கிட்டையும் சுமூகமாக போவீங்க. ஆனால் உங்களுடைய பேச்சு வந்து வேறு மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே பேச்சு தான் உங்களுக்கு சிக்கலையும் தரும். ஏன்னா நீங்கள் முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பீங்க, இப்போ ஒன்று சொல்லுவீங்க. இந்த வக்கர பயிற்சி முடியும் பொழுது மறுபடியும் முன்னாடி பேசுகிற மாதிரி பேசுவீங்க. முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை பேசி சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் ஒரு தடை மெத்தனத்தன்மை இருக்குது. அந்த மெத்தனத்தன்மையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். மாற்றிக்கொள்வதற்கான நேரம் இது. இப்போ மாற்றிக்கல அப்படின்னா அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், ஒரு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் 7ஆம் இடத்துல குரு இருக்கார். நல்ல நண்பர்கள் அமைகிறாங்க. கூட இருக்கிறவங்களாம் உங்களுக்கு நல்லவன் தான். ஆனால் நாம் தான் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும். இதில் குரு அக்டோபர் மாதம் அதிசார பயிற்சியாக 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், இல்லை நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கோ, இல்லை நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கோ வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் திருமணம் நடக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அக்டோபர் மாதத்துலேருந்து வருது. ஸோ இதுக்கு காரணம் சனி வக்கர பயிற்சியான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார். ஏன்னா சுப செலவு நிறைய, அதாவது 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 8 ரூபா தான் வருது. ஆனால் செலவு 400 ரூபா வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்கணும். அந்த கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும்.
குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசியில் மகர ராசியில் பிறந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை பளு காரணமாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்குது. உங்களுடைய சம்பளம் குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்போ அல்லது உங்களுடைய வேலையை 2 பேர்த்துக்கு பகிர்ந்தளிப்பதற்கான வாய்ப்போ இருக்குது. அதனால் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறீங்க. யாருக்கிட்டையும் போய் வாக்குவாதத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நேரம் வரும்பொழுது எந்த மேனேஜ்மெண்ட் உங்களை அங்கீகரிக்கலையோ அதே மேனேஜ்மெண்ட் உங்களை அங்கீகரித்து புதிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கான நேரம் வரும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு பொறுமை கடலினும் பெரிதுன்னு அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த வியாபாரிகள், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, சொந்தமாக கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வியாபார ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய நேரம் இது. பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை நான் விஸ்தீர்ணம் பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், அதுவும் இந்த மாதிரி இந்த டெய்லரிங் யூனிட் வச்சுருக்கேன், ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இவங்களுக்கெல்லாம் இப்போ முதலீடு பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வரல அப்படின்னா பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் தடைபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. யாரையும் நம்பி எந்த முதலீடும் செய்கிறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க. ஆனால் பணம் வரும்பொழுது முதலீடு பண்ணலாம். அக்டோபருக்கு மேலே அந்த சமயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஜூலை டு அக்டோபர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு குதர்க்க பேச்சுக்கள் பேசி சங்கடத்தை இழுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிறதே பிரச்சனை கொடுக்கும். ஸோ உங்களுடைய பேச்சு தாங்க உங்கள் பிரச்சனை. பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எந்த இடத்துல எது பேசணும்னு தெரியாமல் பேசுகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, பேசக்கூடாத விஷயத்தை, ரகசியத்தை உடைச்சி பேசுகிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கும். உங்கள்கிட்ட ரகசியம் சொன்னால் காப்பாற்றக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் இப்போ உங்களால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. யாரை பற்றி சொல்லக்கூடாதோ அவங்கள பற்றி அவங்க இதற்கு உடச்சி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரகசியமாக பேசின விஷயங்கள் பொது வெளியில் உளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யாரை பற்றியும் காசிப் பேசினா அந்த இடத்துல இருக்காதீங்க. நீ பேசுகிறே நான் வரமாட்டேன், எனக்கு வேணுங்கிறது வேலை, அதை மட்டும் நான் பண்ணிட்டு போகிறேன். உங்களுடைய கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கர்மமே கண்ணாயினார்னு இருக்கணும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி மற்ற விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா செய்யாத தவறுக்கு உங்களை பலிகடா ஆக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாயை வச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதனால் வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மெடிசின் கடை வச்ச மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மெடிசினல் ரிசர்ச் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் நன்மைகள் அப்படின்னு பார்த்தா 80% உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கும். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகாட்சர கணபதி, ஏக அக்ஷரம்னா ஒரு அக்ஷரம் கொண்ட கணபதி, ஓம்காரத்தை சொல்லக்கூடிய கணபதி, ஓம்கார ரூபமாக இருக்கக்கூடிய கணபதி எங்கே இருக்காருன்னா பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அந்த மணக்குள விநாயகரை ஏகாட்சர கணபதியாக வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு ஏகாட்சரமாக இருந்து வழி நடத்தி தந்தைக்கு உபதேசம் செய்யும் தம்பியைப் போல உங்களுக்கு உபதேசம் செய்து நல்வழி காட்டுவார். கும்பராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனி, விரையாதிபதி சனி. ஆனால் அவர் 2ஆம் இடத்துல வக்கரம் அடையிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், வாயால் பிரச்சனை வரும். ஆக்சுவலாக இந்த சனி வக்கர பயிற்சியிலே மற்ற ராசிக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப பாதிப்பு அடையிறது யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசிக்காரன் தான். உடனே உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் கமெண்ட் வரும், நாங்கள் என்னமோ இத்தனை நாளாக நல்லா இருந்தால் மாதிரியும் இப்போ மட்டும் கஷ்டப்படுறோம், நாங்கள் இப்போ ரொம்ப வருஷமாக கஷ்டம்தானே பட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போது உங்களுக்கு லிட்டரலாக சொல்லணும்னா
உங்கள் வாயால் கெட்டு போவீங்க. 2ஆம் இடத்துல சனி வக்கரம் அடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணும், சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணும், பேசுகிற வார்த்தையில் கண்ட்ரோல் பண்ணும், சொல்லக்கூடிய சொல்லில் கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப திமிராக பேசக்கூடாது. பண விவகாரங்களில் பிரச்சனைகள் வரும். உங்களால் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதை கீப்பப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சார் எப்போ பாரு கெட்டதே சொல்லுவீங்க, நல்லதே இல்லையா அப்படின்னா இருக்குது, அதுவும் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். இல்லை கடன் வாங்கவே இல்லை சார், இது வரைக்கும் நான் கடன் வாங்கலை சார், சமாளிச்சிட்டேன் சார்னா இப்போ நீங்கள் கடன் வாங்குவீங்க. உங்களுடைய நாணயத்திற்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. இத்தனை நாளாக பிரச்சனையாக இருந்ததுன்னா இப்போ பிரச்சனை பெருசாகும். இப்போது நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்காமல் இருக்க, நான் கடனே வாங்கலை சார், எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் வாங்கினேன், வெளியாள்கிட்ட வாங்கலைன்னா இப்போ உங்களை தேடி கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு தான் இப்போ நேரம் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிக முதலீடுகளை செய்வதோ அல்லது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இதில் சனி வக்கரமாக இருக்கார், 6ஆம் இடத்துல குரு இருக்கார். அந்த குரு 7ஆம் இடத்துக்கு போவார். அப்போது ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் அக்டோபர் 18க்கு மேலே, அக்டோபர் 31க்கு மேலே. ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி நல்ல விஷயம் கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இது ஒரு சங்கடமான காலகட்டத்தில் இருக்கீங்க. இதில் மெயினாக பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, சனி வக்கரம் ஆறாருன்னா உங்கள் ராசிக்குள்ளே வராருன்னு அர்த்தம். அது வராது மரத்துக்கு உண்டான பலன். அவர் வார்த்தையால் உங்களுக்கு பதவி இழப்பை ஏற்படுத்துவார். அரசியலில் பதவி இழப்பு ஏற்படும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்களா, பதவி இழப்பு ஏற்படும். ஏன் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் சார், நான் எனக்கு வேலையே கிடையாது. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே மனஸ்தாபம் ஒரு பிரிவை கொடுத்து மனைவிங்கிற பதவியை பறிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, கணவன்கிற பதவியை பறிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்புகளை தரக்கூடிய நேரம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நீங்கள் இத்தனை நாளாக சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க, தப்பிச்சு வந்திருப்பீங்க, இப்போ மாட்டுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குரு பார்வை கோடி நன்மை. வேலை செய்கிற இடத்துல புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திமிருத்தனமான வார்த்தைகள் தான் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு நற்பெயர் வாங்குவதற்கும் அக்டோபர் 31க்கு மேலே குரு சாதகமாக இருக்க போகிறார். ஸோ சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய நல்ல விஷயம் இல்லை. பட் இருந்தாலுமே கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த விஷக்காய்ச்சல், அதே மாதிரி தவறான உணவு வகைகளை உட்கொள்வது, ஃபுட் பாய்சனிங் ஆகிறது. நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, விவசாய தொழில் பண்ணுறீங்க, இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜந்துக்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. காட்டு வழியில் போகிறவங்க, காட்டு வழியில் இப்போ போகிறதில்ல, ஏன்னா காடுங்கிறது இல்லை, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அழித்து நம்ம காங்க்ரீட் ஜங்கிள் ஆகிட்டோம். இருக்குது, நிறைய சென்னையிலே இருக்குது, நானே போயிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது காடுங்கிறது மிருகங்களுடைய இடம். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே பண்ணின விஷயத்துக்கு தான் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பறவைகள், மிருகங்கள் அதுங்கக்கிட்டெல்லாம் கொஞ்சம் உணர்வோடு பழகுங்க. உங்களுக்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் உணர்வை வெளிப்படுத்தாமல் இருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் எதையும் சொல்ல மாட்டேன், அப்படி இருப்பீங்க. எனக்கு உணர்ச்சி இருக்குது, நான் அன்பாக பேச தெரியும் ஆனால் பேச மாட்டேன், வாயை மூடிட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியம் வெளியில் வராது. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, ரகசியத்தை சொல்ல வேணாம், உங்கள் மனசில் இருக்கிற அன்பை பகிருங்கள். அதுதான் இப்போ உங்களால் எதையுமே பகிர்ந்துக்க முடியல, ஆனால் அன்பையாவது பகிருங்கன்னு தான் சொல்கிறேன். அதே சமயம் உங்களுடைய தவறான முடிவினால் ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்கக்கிட்ட, உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நான் இது கைகலப்பு வரைக்கும் போகும். அதனால் கொஞ்சம் இட் இஸ் எ ரிஸ்கி பீரியட் ஃபார் கும்பராசி. பண விவகாரங்களில் பெருசாக பிரச்சனை இல்லை. பணம் எப்படி சம்பாதிச்சிருவீங்க, ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம், அதனால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஒரு வேலை போனால் இன்னொரு வேலை வந்துடும். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் கிடையாது, வேலையை தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம். ஸோ வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. பிடிவாதமாக எதையும் பேசாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் உங்கள் வாழ்க்கை துணை எவ்வளவோ சொல்கிறாரு, இல்லைம்மா வேண்டாம், நான் சொல்கிறத கேளு, உங்கள் வீட்டுக்கு போகாத, பிறந்த வீட்டுக்கு போகாத, நீ வேலைக்கு போ,
ஆனால் இங்கேருந்தே இல்லை நான் அங்கே தான் போவேன் இப்படியெல்லாம் பிடிவாதமாக போனீங்கன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு நீங்களே ஒரு பொருளை கொடுத்துருவீங்க பேசுகிறதுக்கு, நான் இப்படி தான் நீ பேசு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் குடும்பத் தலைவிகள் உறவுகளுடன், குறிப்பாக கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் கணவன் சொல் பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறது நல்லதாக கேட்டு நடங்க, கெட்டதாக இருக்குன்னா நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், வெளியாள்கிட்ட பேசாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இது 10ஆம் வசதித்தனம் கிடையாது. கணவன் பேச்சே கணவனை கண் கண்ட தெய்வம், அதெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். எங்கள் காலத்திலேயே 70கள்லேயே அது இல்லாமல் விட்டு போச்சு. இப்போ கேட்கவே வேணாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா மனுஷன் இவால்வ் ஆகும்போது நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியாள்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு உங்கள் கணவர்கிட்டையோ உங்கள் மனைவிகிட்டையோ நீங்கள் பேசணும். உங்கள் வீட்டு மனுஷாள்கிட்ட பேசணும். வீட்டு மனுஷாள்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு அவமானம் வெளியில் வராது. ஆனால் இப்போது வீட்டில் அவமானம் வரலாம், தப்பு கிடையாது. உங்கள் மனைவி உங்களை திட்டலாம், இல்லை நீங்கள் உங்கள் கணவரை திட்டலாம், இல்லை உங்கள் மனைவியை திட்டலாம். உங்கள் பசங்க உங்களை சண்டை போடலாம், ஏன்பா இப்படி பண்ண, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்ட்டு. அது தப்பு கிடையாது. ஆனால் அக்கம் பக்கத்தினர் உங்களை பார்த்து அசிங்கமாக அவமானப்படுத்தி சிரித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் குடும்பத்துக்கு அவமானம். அந்த அவமானத்தை ஏற்படுத்தாதீர்கள். இது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் பொருந்தும், உத்தியோகஸ்தர்களுக்கும் பொருந்தும், சுய தொழில் செய்பவர்களுக்கும் பொருந்தும். பணப்பற்றாக்குறையினால் செய்யக்கூடிய முட்டாள்தனத்தை செய்யாதீர்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான அட்வைஸ். இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 80%. இந்த 80% எதனால் அப்படின்னா குரு நல்லா இருக்கார். 6 மற்றும் 7ஆம் இடங்களில் குரு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இருந்தாலும் அந்த நன்மைகள் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு, சனியின் பாதிப்புகள் குறைவாக இருப்பதற்கு, கஷ்டங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னா ஆபத் சகாய கணபதி. ஆபத் சகாய கணபதி அது எங்கே சார், எங்கே தேடி பார்க்குறது? சிம்பிள், நம்ம பிள்ளையார்பட்டி கணபதியை வணங்குங்க. பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கி வாருங்கள், ஆபத் சகாய கணபதியை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய அமைப்பை அந்த விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார். மீன ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ரிமோர்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம். அது என்ன ரிமோர்ஸ் அப்படின்னா விமோசனம் கிடைக்கக்கூடிய நேரம். சனி வக்கரமாகிறது, உங்கள் ராசிக்குள்ளே வக்கரமாகிறதுனால இத்தனை நாளாக சனி கொடுத்த தொல்லைகள் அடங்கக்கூடிய நேரம். ஏன்னா சனிக்கு குரு பார்வை இருக்குது. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதே விசேஷம். 10ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருப்பது விசேஷம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் மாதத்துக்கு மேலே இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த சனி வக்கரம் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் இருக்கும், ஆனால் அதே சமயம் சில தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருக்குது. அதை எப்போ சரியாகும்னா அக்டோபருக்கு மேலே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானம் ஜாஸ்தியாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில குழப்பமான விஷயங்கள் அதெல்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் வியாதி இருக்கா, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, காது, பின் முதுகு, பின் இடுப்பு பகுதி, இதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கான நேரம். உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இது உடம்பில் இருக்கிற வியாதிக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நேரம். அதே சமயம் குரு பார்வை கோடி நன்மை, சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். வேலைக்காக நீங்கள் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு அக்டோபர் மாதம். அந்த 10ஆம் இடத்தை சனி வக்கரமாக பார்க்கறதுனால வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக ஜென்ம சனி வந்தால் வேலை போகணும். இது எழுதாத சட்டம். யாராக இருந்தாலும் சரி, ஜென்ம சனி வந்தால் அட்லீஸ்ட் 8 மாதம் 9 மாதம் வேலை இல்லாமல் உக்காரணும். நிறைய பேர் உக்காந்துருக்கீங்க. இப்போ அந்த சனி வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூரில் இருந்தீங்கன்னா குடும்பத்தோடு சேருவீங்க. குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு வருது. இது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வக்கர பயிற்சி. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி வக்கரமடைவது விசேஷம். இதில் குரு பார்வையில் இருக்கிறதுனால பாதகாதிபதி கொடுக்கக்கூடிய கெட்ட பலனை எல்லாம் நல்ல பலனாக மாற்றி கொடுப்பார்.
குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வருமானம் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு பதவி கிடைக்கும். இத்தனை நாளாக உங்களை அவமரியாதை பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி மரியாதை கொடுப்பாங்க. கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி சுமூகமான சூழ்நிலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான நேரம். உங்கள் வியாபாரத்தில் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுடைய பணத்தை பாதுகாக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங், ஷேர் ட்ரேடிங், பிட்காயின் ட்ரேடிங், அடுத்தவங்க பணத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ உங்களுக்கு மாற்றங்கள் வரும். ஆனால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு சனி வக்கரமாகிறதுனால தவறான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவனாக போயிட்டுருப்பான் ஒருத்தன், அவங்ககிட்ட அவனோட பொறுப்பில் வந்து ஒரு 100 கோடி ரூபா சொத்து கொடுத்துருப்பாங்க. என்னுடைய இந்த சனி வக்கரம் எப்படி புத்திக்கு பேதலிக்க வைக்கணும்னா, 100 கோடி ரூபா இருக்குது, நம்ம ஒரு கோடி நம்ம ரொட்டேஷன் எடுக்கலாமே. இந்த எண்ணம் தான் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். பொது பணத்தில் கை விற்கிறதுக்கான எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. எச்சரிக்கையாக இருங்க. குரு நல்லா இருக்கார், குரு உங்களை காப்பாற்ற போகிறாரு. ஆனால் சனி உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். நீங்கள் தானே சார் சொன்னீங்க சனி நல்லது பண்ணுவார். ஆமாம், நல்லது தான் பண்ணுறாரு. ஆனால் அது நல்லதுலேயும் சில கெடுதல் இருக்குல்ல. ஏன்னா எப்போ வருதுன்னா அக்டோபர் மாதத்துக்கு மேலே. ஏன் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் குரு வந்து அதிசார பயிற்சி ஆகிறார், 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு பதவியை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் சனி வக்கரமாக இருக்கிறனால பதவியில் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ ஒரு நல்லதை கொடுக்கும், ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்த மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா இப்போது ஒரு பேட்ச் அப் ஒர்க் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தைரியமாக இருப்பீங்க. நீங்கள் தைரியமான முடிவு எடுப்பீங்க. உங்கள் கணவர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னா தூக்கி போட தயங்க மாட்டீங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல எவனாவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா அவன் உங்கள் பேரை தப்பு சொல்லியிருக்கான்னா பேப்பரை போட்டு போடா, எனக்கு தேவையே இல்லை, இந்த வேலை இல்லைன்னா எனக்கு 1008 வேலை. நேர்மையாக இருக்கிறவனுக்கு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க. ஜாதகம் சரியில்லை அப்படின்னா தப்பான வழியில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், அதாவது மீன ராசியில் பிறந்த வியாபாரிகள், வியாபார செழிப்பு இருக்குது. ஆனால் கஸ்டமர்ஸ்கிட்ட நேர்மையாக இருங்க. ஏன்னா சனி லக்னத்தில் ராசியில் உட்காந்துருக்காரு. உங்களுடைய நம்பகத்தன்மையை சந்தேகப்பட வைப்பார். உங்கள் கண் எதிரில் பணத்தை கொட்டுவாங்க, அதுலேருந்து 1 பைசா எடுக்கக்கூடாது. உங்கள் கண் எதிரில் 100 கோடி ரூபாய் இல்லை 1000 கோடியை உங்களை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் வால்ட்டிலே வச்சா கூட அதுலேருந்து ஒரு குந்துமணி தங்கம் எடுக்கக்கூடாது. நகை கடைக்கு போகிறீங்க, அங்கே உள்ளே மாட்டின்றீங்க. உங்கள் கண்ணெதிரில் பணம் இருக்கும், ஆனால் கை வைக்கக்கூடாது. கை துரும் கை அரிக்கும். எடுக்கலாமா? கூடாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெரிய கோயிலில் வந்து நகைகளை திருடிட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு சனி வந்து டெஸ்ட் வச்சுருப்பார். அந்த டெஸ்ட்டை நீங்கள் இத்தனை நாளாக தப்பிச்சு வந்தேனே, இப்போ மாட்டிக்கிட்டேனே. ஏன்னா சனி அப்படி இருக்கார். சனியை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இருக்கிறதுலே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பல சேனலில் சொல்லியிருக்கேன். இருக்கிறதுலே சனிக்கு பிடிச்ச ராசி, அடிக்கிறதுக்குனே பிறந்த ராசி. அளவெடுத்து செஞ்சாங்கன்னு ஒரு டைலாக் வருமே, அளவெடுத்த நம்ம அடிக்கிறதுக்குனே அளவெடுத்து செஞ்சுருக்கான்னு சனி பகவான் சொல்லக்கூடிய 2 ராசிகளில் தனுசு ராசி ஒன்று, நீங்கள் ஒன்று. ஏன்னா நீங்கள் 2 பேரும் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். உங்கள் 2 பேர்த்தையும் அடிக்கிறதுக்குன்னே சனி உட்காந்துருக்கார். உங்கள் எதிரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட அவர் வச்சு செய்வார்ல. உங்கள் கண் எதிரில் தப்பை பண்ணுறதுக்கான இடத்துல உங்களை உக்காந்து வைப்பார். அதாவது ஒரு சின்ன கதை. ஒரு விலை மாது, அந்த விலை மாது வீட்டுக்கு எதிரில் ஒரு சன்னியாசி இருக்கார். இந்த விலை மாது தினமும் ஒருத்தங்க கூட போயிட்டு வரான்ட்டு இருக்குது. இந்த சன்னியாசி ராமநாமத்தை சொல்கிறத விட்டு பகவன் நாமாவை சொல்கிறத விட்டுட்டு அந்த பெண் யார் கூட போகிறா, அந்த பெண் ஐயோ இன்றைக்கி இவங்க கூட போனாலே, அன்றைக்கி அவங்க கூட போனாலே இதையே பார்த்துட்ருக்கார். ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுறா, எல்லாம் சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது அவளுடைய கர்மா, அதை அனுபவிக்கிறா. அதனால் அவ 2 பேரும் இறக்குறாங்க. மேலோகம் போகும்பொழுது அந்த விலை மாதுவுக்கு வந்து ஸ்வர்க்கமும்
இந்த சன்னியாசிக்கு நரகமும் வருது. ஏன்னு கேட்குறாரு இவர் அங்கே போயிட்டு யமதர்மன்ட்ட. அவள் விலைமாதுன்னு தெரியும், ஆனால் அவள் மனசார சர்வம் சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு அதை ஒரு பற்றுதல் இல்லாமல் வேலை பண்ணான் அந்த விலைமாது தொழிலை கூட. ஆனால் நீ சன்னியாசி, நீ இந்த சந்நியாச தொழிலை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு அவள் என்ன பண்ணுற, அடுத்தவனை நீ பார்க்காத. அவளுடைய கடமையில் நேர்மையாக இருந்தால் நீ கடமையில் நேர்மையாக இல்லை, அதனால் உனக்கு நரகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருங்கள், உங்களுக்கான பலன்கள் உங்களை தேடி வரும். இல்லை அப்படின்னா அதற்கான தண்டனைகள் பெருசாக சனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா 85% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. கிரக நிலவரம் சாதகமாக இருக்குது. உங்களுக்கான பரிகாரம், இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் நேர்மையாக இருக்கணும், எந்த இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்வர்ண பிராப்தி கணபதி, அதாவது நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கணபதியை வணங்கி வாருங்கள். ஸ்வர்ண பிராப்தி கணபதி எங்கே போய் தேடுறது சார்? எங்கேயுமே போவேனா. உங்கள் வீட்டில் கணபதி ஃபோட்டோ இருக்கா, இல்லை கணபதி விக்கிரகம் இருக்கா, விநாயகர் விக்கிரகம் இருக்கா, அதில் உங்களுடைய கோல்டு செயினை கழட்டி போட்டுட்டு அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்கள், அவ்வளோதான் கணபதி. ஸ்வர்ண பிராப்தி கணபதி. உங்களுக்கு தங்கத்தை கொடுக்கக்கூடிய கணபதி யாருன்னா இந்த ஸ்வர்ண பிராப்தி கணபதி. அந்த ஸ்வர்ண பிராப்தி கணபதியை வெளியில் தேட வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு விநாயகர் விக்கிரகம் ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்கணும், ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. 6 இன்ச்சுக்கு மேலே போனால் அது தினமும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணி அதுக்கு கிரமமாக அபிஷேகம் பண்ணணும். உங்களுடைய உள்ளங்கை சைஸுக்கு தான் அந்த விநாயகர் இருக்கணும். அவருக்கு உங்களுடைய தங்க நகையை அலங்கரித்து தினமும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஸ்வர்ண பிராப்தி கணபதியின் மூலமாக உங்களுக்கு ஸ்வர்ணம் தங்கம் வருஷிக்கும். அதனால் உங்களுக்கு நேர்மையாக இருப்பதற்கான அமைப்பை, ஏன்னா தங்கத்தை வச்சு தான் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தங்கம் வந்துடுதுன்னா அந்த ஸ்வர்ணத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஸ்வர்ண பிராப்தி கணபதி தயாராக இருக்கார். இந்த சனி வக்ர பயிற்சியில் பல நல்ல பலன்களும் இருக்கும், சங்கடமான பலன்களும் இருக்கும். அதற்கான பரிகாரத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை தவிர உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப உங்களுடைய பலாபலன்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு, நற்பலன்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான யோகாதிபதி ராசி லக்ன கற்களை அணிவது நல்லது. ராசி கல் போடக்கூடாதுங்க. யோகாதிபதி லக்னத்துக்கு யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. அதாவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் முன்ஜென்ம புண்ணியத்தையும் அது கொண்டு வந்து சேர்க்கும். இதை போடுறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சனி வக்கர பயிற்சி, குரு வக்கர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, குரு சனி அதிசார பயிற்சி, ராகு கேது பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புகளை இந்த அதிர்ஷ்ட கற்கள் குறைக்கக்கூடிய வகையில் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தரும். அதனால் இந்த சனி வக்கர பயிற்சியில் அதை நீங்கள் முயற்சித்து அதை அனுபவித்து அதனால் லாபங்களை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் எனும் அடியேனின் விஞ்ஞாபனத்தை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.